الرحمن الرحيم. الأمر في اللغة லுகத்தில் அம்ரு என்பது கவுலுல் காயில் லிகைரிஹி இஃப்அல், தன் அல்லாத ஒருவனை பார்த்து இஃப்அல் இதை செய் அப்படின்னு சொல்கிறது லுகத்தில். அஃபி ஷரஇ ஷரீஅத்தில் தஸர்ருஃபுல் இல்ஸாமுல் ஃபிஅலி அலல் கைர், அடுத்தவன் மீது ஒரு செயலை அவசியமாக்குதல், இதை செய் அதை செய்யும். இப்போ ஒரு கேள்வி, குர்ஆனில் நிறைய அம்ரு வருது. இந்த அம்ருகள் இந்த நாம் படிச்சிருக்கோமா இல்லையா? அல்-அம்ரு இஃப்அல் லியஃப்அல் லியுஃஅல், சும்மா இல்லையா? அம்ரு காயிப், அம்ரு ஹாதிர். இந்த அம்ரு இந்த சீகாவை கொண்டு மட்டும்தான் குறிப்பாகுமா, இல்லை வேறு சீகாக்கள்லையும் அம்ரு வர வாய்ப்பு இருக்கா? ஏன்னா குர்ஆனில் ரெண்டு மாதிரியாக ஒன்று இருக்குது. நோன்பு மனிதனுக்கு கடமையானது. அல்லாஹ் சொல்லும்போது குதிப அலைக்குமுஸ் ஸியாம், உங்களின் மீது நோன்பு விதியாக்கப்பட்டது. இங்கெல்லாம் என்ன சொல்லியிருக்கான்? மாவியை பயன்படுத்தியிருக்கான், ஆனால் வாஜிபாயிருச்சு. நோன்பு வாஜிபாயிருச்சு. இப்போ மாவியை பயன்படுத்தினாலும் வாஜிப் வரதான் செய்யுது. அம்ரு மட்டும் பயன்படுத்தினா மட்டும்தான் வாஜிப் வருமா, இல்லை வேறு வஸ்துக்களை பயன்படுத்தும் வாஜிப் வர வாய்ப்பு இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி விளங்குச்சா? இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறாங்க. அதாவது அம்ரு அப்படிங்கிறதுக்கு இந்த சீகா மட்டும்தான் வச்சுக்கணும். அந்த சீகா இஃப்அல் லியஃப்அல் லியுஃஅல், இந்த சீகாவை மட்டும்தான் வச்சுக்கணும். ஆனால் இந்த சீகாவில் சொல்லியும் இந்த அம்ரு எடுக்காமலும் போகலாம், அம்ரை இல்லாமலும் போகலாம். வேறு சீகாவில் சொல்லியும் அம்ரு வரவும் செய்யலாம். ஏன்? அம்ரே வராமலும் ஒரு ஏவல் இருக்கலாம். அதேபடி அம்ருடைய சீகாவே வரல, சீகாவே வராமலும் உங்களின் மீது ஏவல் இருக்கலாம். எப்படி? இப்போ மகரிப் தொழுதுட்டு யாரும் சேட்டை பண்ணாமல், மதரசா விட்டு வெளியே போடாமல் உட்காந்து பாடம் பார்க்கணும் அப்படிங்கிறது மதரசாவுடைய ரூல்ஸ். இப்போ ஒவ்வொரு நாளும் அஜர்த்து இருந்துக்கிட்டு இதை செய்யுங்க விளையாடாதீங்க அப்படின்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. அஜர்த்துமாருங்க யாருமே இல்லாட்டியும் நம்ம மேலே வாஜிப், யாருமே நம்மளை ஏவலாட்டியும் நம்ம மேலே வாஜிப். என்ன வாஜிப்பு? வெளியே போகாமல் மதரசாவுடைய உள்ளே இருந்து பாடங்களை வாசிப்பது நம்ம மேலே வாஜிப்பாயிரு. அப்போ எந்த அம்ருடைய சீகாவும் வரலாட்டியும் வாஜிபாயிரும். உதாரணமாக அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க, ஒருத்தன் அமேசான் காட்டில் பிறந்துட்டான். பிறந்தவொடனே அவங்க அம்மாலாம் மூத்தா போச்சு. அந்த மனுஷனையும் அவன் பார்க்கவே இல்லை, காட்டிலேயே வளர்ந்தான். அந்த மாதிரி ஒரு ஆள் மீது ஈமான் கொள்வது வாஜிபா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, அல்லாஹ் நபிமார்களையே அனுப்பாமல் இருந்தாலும் அவன் எந்த மனுஷனையும் பார்த்து அல்லாஹ் ஒருவன் யாரும் சொல்லி தரலாட்டியும் ஒரு மனுஷனுக்கெல்லாம் சுய அறிவை கொடுத்துருக்காங்கல்ல, அந்த சுய அறிவை கொண்டு இவை அனைத்தையும் படைத்த ஒருவன் இருக்கிறான் அப்படின்னு ஈமான் கொள்ள வேண்டியது அந்த ஆள் மீது கட்டாயம், அவனின் மீது கட்டாயம் அப்படின்னு யார் சொல்கிறாங்க? அப்போ அம்ருடைய சீகா வராமலேயே நம்ம மீது சில கடமைகள் வரலாம். இதுதான் ஃபஸ்ட்டு படமாக நடத்துகிறாங்க பாருங்கள். அன்னல் முராத பில் அம்ரி, அம்ரை கொண்டுள்ள நோக்கம் யஹ்தஸ்ஸு பிஹாதிஹி சீகத்தி, இந்த சீகாவை கொண்டு குறிப்பாகும். இப்போ வஸ்தஹால, சிலர்கள் முஹாலாக கருதினார்கள். அன் யகூன மஅனாஹு, அதனுடைய அர்த்தம் ஆகுவது அன்ன ஹகீகத்தல் அம்ரி, இந்த அம்ருடைய ஹகீகத் என்பது யஹ்தஸ்ஸு பிஹாதிஹி சீகத்தி,
இந்த சீகாவை கொண்டு மட்டும் குறிப்பாகும் என்பதை ஒரு சிலர் என்ன கருதுகிறாங்க, முஹாலாக கருதுகிறார்கள். ஏன் அவங்க என்ன காரணம் சொல்கிறாங்க, இந்த சீகாவை கொண்டு மட்டும் அம்ரு இருக்குன்னு சொல்ல முடியாது. காரணம் என்ன? முதல் காரணம், ஃபஇன்னல்லாஹு தஆலா முத்தகல்லிமுன் ஃபில் அஸலி இந்தனா. அல்லாஹ் தஆலா பொறுத்த வரைக்கும் குர்ஆன் அல்லாஹ்வுடைய கலாம் இல்லையா? கலாமுல்லா அஸல், கலாமுல்லா அஸலியானது. அது அல்லாஹ் இருக்கும்போதே அது அஸலாக தான் இருந்துச்சு. ஏன்னா அல்லாஹ் எப்பெல்லாம் இருந்தாலும் அப்போலே அல்லாஹ்வுடைய கலாம் அவனோட தான் இருந்துச்சு. நாமெல்லாம் புதுசாக ஹாதிஸில் வந்தோம். அல்லாஹ் எப்போ உலகத்தை படைத்தானோ அதுக்கு பிறகு வந்தோம். இப்போ நம்மளை பார்த்தா அல்லாஹ் தஆலா இஃப்தஹ் யஅலம் அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னா யஅலம் வத்தகுல்லாஹ வாத்து ஸகாத்த அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்படின்னா நாம் முன்னாடியே இல்லையே. அப்போ அல்லாஹ்வுடைய பழைய கலாமில் அமர் இருந்திருக்க வாய்ப்பு இல்லை, மாதி இருந்திருக்க வாய்ப்பு இல்லை, முதாரி இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ மாதி முதாரினா நம்மளை கவனித்து வந்தது தான். அல்லாஹ்வுடைய கலாமில் அமருன்னு ஒன்று கிடையாது அப்படின்னு ஒரு சிலர்கள். அதனால் அமருக்கு இந்த சீகா தான் வரணும்னு கட்டாயம் இல்லை அப்படின்னு அவங்க சொல்ல வர்றாங்க. ஃபைனல்லாஹு தஆலா முத்தகல்லிமுன் ஃபில் அஸலி இந்தனா, நம்மிடத்திலே அஸல்லே அல்லாஹ் பேசக்கூடியவன். வ கலாமுஹு அம்ருன் வ நஹியுன் வ இஹ்பாரும் வ இஸ்திஹ்பாரும். அல்லாஹ்வுடைய கலாமில் அம்ரும் இருக்குது, நஹியும் இருக்குது, இஹ்பாரும் இருக்குது, இஸ்திஹ்பாரும் இருக்கிறது. வஸ்தஹால உதூதி ஹாதிஹி சீகத்தி ஃபில் அஜல். இந்த சீகாலாம் அஸல்லையே அல்லாஹ் எப்பெல்லாம் இருந்தாலும் அப்போல்லாம் இருந்துச்சுன்னு சொல்கிறது முஹால். சரிங்களா? வஸ்தஹால இன்னும் முஹாலானதாக இருக்கும். ஐதன் ஐயக்கூன மயனாவோ அன்னல் முராத பில் அம்ரி லில் ஆஹரி. ஒருத்தன் இன்னொருத்தனுக்கு அமரு செய்வது என்பது இந்த சீகாவை கொண்டு மட்டும்தான் குறிப்பாகும் அப்படின்னு சொல்கிறதும் நியாயமானதாக இல்லை. ஃபைனல் முராத பில் அம்ரி, ஏனெனில் அமரை கொண்டுள்ள நோக்கம் ஜூபுல் ஃபேலி அலல் அப்தி, ஒரு அடியானின் மீது ஒரு செயலை வாஜிபாக்குதல். வஹுவ மஅனல் இப்திலா. இந்த நம்மிடத்தில் அதை வந்து இப்திலான்னு சொல்லுவோம். இப்திலானா என்ன? சோதிக்குதல் அப்படிங்குவோம். வக்து சபத்துல் உஜூபு பிதூனி ஹாதிஹி சீகா. இந்த சீகாவே இல்லாமல் கூட வாஜிப் என்பது வந்திருக்கிறது. அலைச அன்னஹு வஜபல் ஈமானு அலா மல்லம் தபுலோஹு தாவத்து பிதூனி உருதி சம்ஐ. யார்கிட்டையும் அவன் கேட்காம தாவத்து தபலீக், அவனுக்கு லாய் லாயிலல்லாங்கிற அந்த வார்த்தையை எத்தாவிட்டாலும் அவன் மீது எது வாஜிபு? ஈமான் கொள்வது வாஜிப். கால அபு ஹனீஃபத லவுலம் யபஅஸுல்லாஹு தஆலா ரசூலன், அல்லாஹ் எந்த ரசூலையும் அனுப்பாவிட்டாலும் லவஜப அலல் உகலாஇ மாரிஃபத்துஹு பியுகூலிஹிம், அறிவுடையவர்களின் மீது அவர்கள் அறிவை கொண்டே அல்லாஹை அறிவது வாஜிபானதாக இருக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம பதில் சொல்லணும். கேள்வி விளங்குச்சா இல்லையா? இந்த சீகா கொண்டு மட்டும்தானா? இப்போ நாம் சொல்கிறோம் பதில் ஃபயஹ்மலு தாலிக, எனவே இதை சுமத்தாட்டுவோம். அலா அன்னல் முராத பில் அம்ரி, அம்ரை கொண்டுள்ள நோக்கம் யஹ்தஸ்ஸு பிஹாதிஹி சீகத்தி ஃபி ஹக்கில் அப்தி ஃபி ஷரஇய்யாத்தி. தன்பியலா, பொதுவாக நீ உலகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்து அம்ருன்னு பேசாத. இப்போ இருக்கிற உலகத்தில் அடியாறுகளின் செயல்பாடுகள், ஷரீஅத்துடைய நடைமுறைகள் இந்த அம்ரை கொண்டு சம்பந்தப்படுமா அப்படின்னா கட்டாயம் சம்பந்தப்படும். அதோடு வச்சுக்கோ. நீ ஏன் அசலுக்கெல்லாம் போகிற? அசலை பற்றிலாம் இப்போ பேச வேணாம். இப்போ இந்த அமருக்கு ஒரு பவர் இருக்கா இல்லையா? இருக்கு. அதோடு முடிச்சு. அவ பாருங்க, அன்னல் முராத பில் அம்ரி, இந்த அம்ரை கொண்டு நோக்கமாகிறது. யஹ்தஸ்ஸு பிஹாதிஹி சீகத்தி, இந்த சீகாவை கொண்டு குறிப்பாகும். ஃபி ஹக்கில் அப்தி, அடியானுடைய விஷயத்தில். ஃபி ஷரஇய்யாத்தி, ஷரியத்துடைய விஷயம் அல்ல. ஹத்தா லா யகூனு ஃபிஅல ரசூலி, ஆனால் எனவே தான் அப்போ அந்த சீகா தான் குறிப்பானது. ரசூலுல்லாஹ்வுடைய செயல் நமக்கு அம்ரல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, அதை நாம் எடுத்துக்கூடக்கூடாது. அது முவாபத்தாக இருந்தால் மட்டும்தான் எடுத்துக்கொள்வோம், இல்லாட்டி நாம் எடுக்கக்கூடாது. பாருங்க, ஹத்தா எனவே தான் லா யகூனு ஃபிஅலு ரசூலி பி மன்சிலத்தி கௌலிஹி இஃப்அலு, பெருமானாருடைய செயல் இஃப்அலு செய்யுங்கள் என்ற அந்தஸ்தில் வைக்க முடியாது.
வலா எல்சம் இழத்திக்காது உஜூபி, அதை கொண்டு வாஜிப் வரும் என்று நம்பவும் கூடாது. வல் முதாபஅத்து ஃபி அஃஆலிஹி அலைஹி, பெருமானாருடைய செயலின் மீது எடுப்பது என்பது இன்னமா தஜிபு வாஜிபாகுவதெல்லாம் இந்த முவாவபதி, எப்போதான் பெருமானார் தொடர்ந்து செய்திருக்க வேண்டும். வைந்திஃபாஉ தலீலில் இஹ்திசாஸ், இது பெருமானாருக்கென்று குறிப்பானதுங்கிற தலீல் இல்லாமல் இருக்கணும். இந்த 2 டைமில் மட்டும்தான் பெருமானாருடைய செயல் நமக்கு வாஜிபாகும். இல்லைன்னா பெருமானாருடைய செயலை நாம் எடுத்து அமல் செய்ய முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தனித்தன்மைகளை கொடுத்திருந்தார். அவங்க சொல்ல தான் நம்ம பின்பற்ற முடியும். பெருமானாருடைய செயலை பின்பற்றவே முடியாது. நிறைய விஷயங்களில் பெருமானாருடைய செயலை நாம் பின்பற்றவே முடியாது. நமக்கு அந்த சக்தியும் இல்லை. பெருமானார் சௌன விசால் வச்சாங்க, அமைக்க முடியுமா? 3 நாள் நோன்பு திறக்கவும் மாட்டாங்க. ஒரு சஹர் செஞ்சால் 3 நாள் கழிச்சு இஃப்தார் செய்வாங்க. நம்மளால் இருக்க முடியுமா? வாய்ப்பே இல்லை. சௌன விசால் பெருமானார் ஒரு நாள் பயான் செய்ய ஆரம்பித்தாங்க. இப்போ காலிலேருந்து 1.5 மணி நேரம் 1.5 மணி நேரம் 4 ஒரு 5 6 7 8 மணி நேரம் பேசுறது தொண்டை வலிக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு ஒரு நாள் ஸுஹர் தொழுது பயான் ஆரம்பித்தாங்க. ஃபஜ்ர் தொழுது பயான் ஆரம்பித்தாங்க. அடுத்த நாள் ஃபஜ்ர் முடிஞ்சு அடுத்த நாள் ஸுஹர் வரைக்கும் பேசுனாங்க. சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. தொழுவு நடக்கும், திருப்பி ஆரம்பிக்கும், திருப்பி 1.5 நாள் தொடர்ந்து பெருமானார் பயான் செய்தார்கள். ஹதீஸில் வருது. சாத்தியமா நமக்கு? பெருமானார் பயான் செஞ்சது மோஜிசா. சஹாபாக்கள் கேட்டாங்க பாருங்க, அதுவும் ஒரு மோஜிசா. அதுவும் பெருமானாருடைய மோஜிசான்னு சொல்லலாம், அது சஹாபாக்களை கராமத்துன்னு சொல்லலாம். எவை அந்த மாதிரி நம்மளாலாம் முடியாது. அது மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய தனிப்பட்ட செயல்பாடுகள் நமக்கு அமராக ஆகாது. எதை நமக்கு சொன்னாங்களோ அதை தான் செய்யணும். இது செய்யின்னு சொன்னாங்கல்ல, அதை தான் நம்ம செய்யணும். சரி, இப்போ ஒரு கேள்வி. பொதுவாக அம்ரு இருக்கு இல்லைங்களா? இந்த அம்ரை சொன்னால் ஏதோ ஒரு அம்ரு, அந்த அம்ரில் சொன்னவுடன் அதை செய்வது வாஜிபு என்பது வருமா வராதா? வாஜிபுங்கிறது வருமா வராதா அப்படின்னு கேள்வி. அதுக்கு பதில் சொல்கிறாங்க, பொதுவாக கேள்வி கேட்குறவர் சொல்கிறாரு, குர்ஆனில் அல்லாஹ் தஆலா ஒரு சில விஷயங்களை சொல்கிறான், அம்ராவே சொல்கிறான். ஆனால் அதை நாம் அம்ரை எடுத்துக்கவே இல்லை, அது வாஜிபுன்னு நம்ம சொல்லவே இல்லை. சில விஷயங்கள் அல்லாஹ் குர்ஆனில் தடுக்கிறான், அதையும் நாம் கட்டாயம் அப்படின்னு நம்ம சொல்லவே இல்லை. உதாரணமாக வைதா குர்ஆன் குர்ஆனும் ஃபஸ்தமிஉ லஹு வ அன்சித்துன்னு குர்ஆனில் வருது. குர்ஆன் ஓதுனா அமைதியாக கேளுங்க, ஃபஸ்தமிஉ லஹு வ அன்சித்து, மௌனமாக இருங்கன்னு வருது. இப்போ இது வாஜிபுன்னு சொல்ல முடியுமா? வாஜிபுன்னு சொன்னால் என்ன பிரச்சனை வரும்? எல்லாம் ஒரே நேரத்தில் உட்காந்து குர்ஆன் ஓதவே முடியாது. ஒருத்தர் ஓதுனா இன்னொருத்தர் எல்லாம் கேட்டு தான் உட்காந்துருக்கணும் அப்படின்னு சொல்ல வேண்டியது வரும். இது சாத்தியமா? அப்போ அந்த ஆயத்துக்கு அந்த அர்த்தம் வைக்க முடியாது. அன்சித்துவை வாஜிபுன்னு வைக்க முடியாது. யார் சும்மா இருக்காங்களோ அவங்கள்ட்ட அப்படி இருக்கலாம், எல்லாமே ஓதிட்டு இருந்தால் எல்லாமே ஓதிட்டு இருக்கலாம் அப்படின்னு நம்ம அர்த்தம் வைக்க வேண்டியது இருக்குது. அப்போது ஒரு அம்ரை கொண்டு நேரடியான அர்த்தங்கள் உஜூபுன்னு சொல்ல முடியல. ஒரு நஹியை கொண்டு ஒரு நஹி வருது, உடனே கட்டாயம் அதை விட்டு நீங்கி தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல முடியல. அல்லாஹ் தஆலா வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரத்தன் அம்மாவும் ஆயிஷா அவ்வா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அல்லாஹ் சொன்னான். வாஜிபாக இருந்தால் 2 பேரும் போயிருக்க மாட்டாங்க. ஏன்னா நபி அவங்க நபி போயிருப்பாங்களா? கட்டாயம் நமக்கு இந்த நஹி வாஜிபு அப்படின்னு தான் போயிருக்க மாட்டாங்க. நஹி செய்திருக்கவே போனாங்க, அது சாப்பிட்டாங்க. அப்போ அந்த நஹி வாஜிப் இல்லைன்னு விளங்க போய் தானே போயிருக்காங்க. அப்போ நஹி வாஜிப் இல்லைன்னு ஆதம் அலைஹிஸ்ஸலாமே விளங்கியிருக்காங்களே.
அப்போ நாமளும் அந்த மாதிரி நஹி வாஜிப் இல்லை, அம்ரு வாஜிப் இல்லைன்னு சொல்லலாம்ல. இந்த சீகாவை கொண்டு இஃப் அல் வலா லியஃப் அல் லியுஃப் அல் இந்த வார்த்தையை கொண்டு வாஜிப் வரலைன்னு சொல்லலாம்ல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு நான் பதில் சொல்கிறோம், தம்பி அப்படி இது வாஜிப் இல்லை அது வாஜிப் இல்லைன்னு சொன்னால் எதை தான் வாஜிப்னு சொல்கிறது? அதனால் இவங்க செஞ்சிரு, எல்லா அம்ரை கொண்டும் வாஜிப் வந்துடும், எல்லா அம்ரை கொண்டும் கட்டாயம் வாஜிப் வந்துடும். சில அம்ருகளில் இது வாஜிப் இல்லை என்பதற்கான ஆதாரம் இருக்கும், நமக்கே தெரியும். பார்த்தா முன்பின் பார்த்தா அல்லது சபப் நுசூலை பார்த்தா அப்போ நமக்கு இதை வாஜிப் இல்லைங்கிறதுக்கான ஆதாரம் தெரியும். அந்த மாதிரி ஆதாரம் தெரியும் போது மட்டும் அதை வாஜிப் இல்லைன்னு சொல்லிடு. மற்ற நேரத்தில் பொதுவாக எந்த அமர் வந்தாலும் எல்லாத்தையும் வாஜிப்னு சொல்லிடு, வேற முடிஞ்சு. புரிஞ்சுங்களா? ஃபஸ்லுன் இக்தலஃப அன்னாஸு ஃபில் அம்ரில் முத்தலக். பொதுவான அம்ரிலே நாஸ் மக்கள் கருத்து வேறுபாடு கொண்டார்கள். மக்கள்னா யார்? ஃபுகஹாக்கள். ஐயல் முஜர்ரதுனில் கரீரத்தி தால்லத்தி அல லுசூமி அதமி லுசூம். லாசிமு கட்டாயனும் ஆதாரம் இல்லை, கட்டாயம் இல்லைன்னு ஆதாரம் இல்லை. இப்படிப்பட்ட அம்ருகளிலே இஃப்திலாஃப் கொண்டார்கள். நஹவு கௌலிஹி தஆலா வைதா குரிஅல் குர்ஆனு ஃபஸ்தமிஉ லஹு வ அன்சிது லஅல்லக்கும் துர்ஹமூன் என்ற ஆயத்து. அதே மாதிரி வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரத ஃபதகூனா மினல் ஸாலிமீன் என்ற ஆயத்து. வஸ்ஸஹீஹு மினல் மதுஹபி, மதுஹபிலிருந்தும் சஹீஹானதாகிறது. அன்ன மூஜபஹு, நிச்சயமாக வாஜிப், இந்த சீகா இருக்குல்ல, இஃப் அல் வலா தஃஅல் இருக்கா இல்லையா, இந்த சீகாக்களின் தேட்டமாகிறது அல் உஜூபு, கட்டாயம் வாஜிப் தான். இல்லா இதா காமத் தலீலு அலா ஹிலாஃபிஹி, அதுக்கு மாற்றமான ஆதாரம் இருந்தாலே தவிர, அதுக்கு மாற்றமான ஆதாரம் இருந்தாலே தவிர. வேறு என்னம்மா? நீனா ரசீன் தண்ணி கொண்டாங்க. இந்த யோசிக்கிறாரு தானே. அதை தண்ணி கொண்டு வான்னு சொன்னால் வாஜிப் தான். எந்திரிக்கலாமா வேணாமா, பக்கத்துலேயே தண்ணி வச்சுட்டு எதுக்காரி கேட்குறாரு, இந்த திடீர்னு லூஸாக போயிட்டாரா அப்படின்லாம் ரசீன் யோசிக்கிறாப்புல. ஏன்னா அவர்கிட்ட ஆதாரம் இருக்குது. என்ன ஆதாரம் இருக்குது? தண்ணி கொண்டு வா, நீங்கள் இல்லாமல் கேட்டதானே ஓடிருப்பார், நல்ல போல உட்கார். ஆனால் அந்த ரசீனுக்கு இப்போ எதிரான ஆதாரம் என்ன இருக்குது? தண்ணி பக்கத்துலேயே வச்சு அது மேலேயே கையை வச்சுட்டு தண்ணி கொண்டு வாங்குறாரு. எதுக்காக இந்த ஆள் சொல்கிறாரு, என்ன சொல்ல வர்றாரு, உதாரணமா அப்படின்னு யோசிக்கிறாரு. அவருக்கு எதிரான ஆதாரம் இருக்கிறனால தான் அவர் போகிற அந்த இடத்த விட்டு. இல்லைன்னா ஓடி இருப்பீங்க, இல்லை செஞ்சுருவீங்களா? சார் சொன்னோன்னே அல்ஹம்துலில்லாஹ் அப்படி செஞ்சீங்கன்னா நீங்கள் நல்ல பிள்ளை. சரி பை, பொதுவாக உஸ்தாத்மார் முன்னாடி உட்காந்துருக்கும்போது உதாரணத்துக்கு சொன்னால் கூட செஞ்சிடணுமா, நாம் அதுக்கு தயாராக இருக்கணுமா. அதே மாதிரி ஷேகுமார் முன்னாடி உட்காந்துருக்கும் போதும் உதாரணத்துக்கு இந்த லைட்டை பாருங்களேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா எல்லாம் பார்த்துடணுமா. சொல்லுங்கள் அப்புறம் என்ன சொல்லுங்கள் அப்படி கேட்கக்கூடாது. என்ன செய்யணும்? பாருங்கன்னு சொன்னாங்கல்ல, பார்க்கணும். அங்கே பாருங்கள் அப்படின்னா திரும்பி அங்கே பார்த்துடணும். அதுதான் உயர்வுக்கான அடையாளம். அதான் தெரியுமே, சொல்லுங்கள் அப்புறம் அப்படின்னு பேசக்கூடாது. அது தெனாவட்டுக்கான அடையாளம். இப்போ அம்ரு பொதுவாக உஜூபுக்கான பை, அவர் தான் தயாராக தானே இருக்கிறார், நீங்கள் எவ்வளோ பார்க்குறீங்க? அவர் ஆதார ஹிலாஃபாக இருந்ததுனால இது இருக்கிற பை. சரி வாங்க போகிறோம், அடுத்த உதாரணம் பட்டு வரேன். இல்லையா அன்ன தருக்கல் அம்ரி, ஏனெனில் அம்ரை விடுவது என்பது மாசியத்துன். பொதுவாக அம்ரை விடுறதுங்கிறது என்ன தம்பி? மாசியத், பாவமான செயல். கமா அல் இதுமாரு தாஹா, அந்த அமரை செய்கிறதுங்கிறது வழிபடுதல். சரிங்களா? இப்போ அதுக்கு ஒரு பைத்து சொல்கிறாங்க. அதாஜில அம்ரி கபிசிர்மி அபுலி முரீஹிம் ஃபி அஹிப்பதிஹிம் பிதாக
فإن أطاعوك فطاوعيهم وإن عصوك فعصي من عصاك அப்படின்னு ஒரு பைத்த ஆதாரம் காட்டுறார். அதாவது ஒரு ஆள் ஒரு பெண்ணை காதலிக்கிறார். ஒரு ஆள் ஒரு பெண்ணை காதலிக்கிறார். அந்த காதலித்த பெண்ணுடைய குடும்பத்தினர்கள்லாம் அந்த பெண்ணை ஒரு சில விஷயங்களில் வற்புறுத்துகிறாங்க. இவங்க கூட சேரக்கூடாதுங்கிறதுலையோ இல்லை வேறு சில விஷயங்களில் வற்புறுத்துகிறாங்க. அப்போ அதை காதலன்ட்ட சொல்லுது, இந்த மாதிரி என் குடும்பத்தினர்கள் என்னை சில விஷயங்களில் வற்புறுத்துகிறாங்க, என்ன செய்யட்டும் அப்படின்னு. அப்பா ஒரு ஐடியா சொல்லி கொடுக்குறாரு. மாதிரி என்னை உண்மையாக காதலிக்கிறேன்ல, என் காதல் மேலே சத்தியமாக நான் சொல்கிறேன் கேளு, அவங்க ஏவுறதுக்கு நீ வழிபடு. அவங்க என்ன ஏவுறாங்களோ நீ வழிபடு. அதே மாதிரி நீ அவங்கள்ட்ட சொல்லு, நீங்கள் ஏவுறதுக்கு நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன், அதே மாதிரி நான் ஏவுறதுக்கு நீங்கள் வழிபடுங்கன்னு சொல்லு. ஒரு கால் நீ சொல்கிறத அவங்க கேட்டுக்கிட்டாங்கன்னா அவங்க சொல்கிறத நீ கேட்டுக்க. அவங்க சொல்கிறது நீ சொல்கிறத அவங்க கேட்கலைன்னா அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்காத. ஈஸியாக போயிடும். என் பேச்சு நீங்கள் கேட்கல, உங்கள் பேச்சு நான் கேட்க முடியாதுன்ட்டு வந்துடு, வேலை முடிஞ்சு அப்படின்னு ஐடியா சொல்லி கொடுத்தாரு. அதான் அந்த பைத்து. அதாத்திலி ஆமிரீக்க, உன்னை ஏவுபவர்களுக்கு நீ வழிபடு. விசர்மி ஹபிலி, என் மீதுள்ள பிரியத்தின் காரணமாக. முரீஹிம் ஃபி அஹிப்பத்திஹிம், அவர்களுள்ள பிரியத்திலே அவர்களை நீ ஏவு. பிதாக்க, அதை கொண்டு ஏவு. ஃபஹும் இன் அதாஊகி, அவர்கள் உனக்கு வழிபட்டால் ஃபதாவிஈஹிம், அவர்களுக்கு நீ வழிபடு. வைன் ஆசூகி ஃபஅசி மன் ஆசாக்கி, யார் உனக்கு மாறு செய்தார்களோ அவர்களுக்கு நீயும் மாறு செஞ்சிரு, வா ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஈஸியாக வழி சொல்லி கொடுத்துட்டேன். எவ்வளோ ஈஸியான வழியாக இருக்குல்ல. நமக்கெல்லாம் இந்த ஐடியா சொல்லி கொடுக்க ஆள் இல்லையா? சரி வா. இப்போ தஹக்கீக்கு, இதனுடைய தஹக்கீக் ஆயிடுது. அன்ன லுசூமல் இத்துமாரி, பொதுவாக ஒரு வஸ்துவை செய்வது என்பது ஒரு அமரு செஞ்சால், இத்துமார்னா அமர எம்முரு ஈமார் இருக்குல்ல, அதான் இத்துமார். அந்த அம்ரை வழிபடுதல், அமருக்கு வழிபடுதல் என்பது இன்னமா யகூனு பி கத்ரி விலாயத்தில் ஆமிரி அலல் முகாத்தபி, ஒரு முகாத்தபின் மீது ஏவக்கூடியவனுக்கு இருக்க விலாயத்தை பொறுத்து இருக்கிறது. வேற ஏவக்கூடியவனுடைய விலாயத்தை பொறுத்து இருக்குது. உன்னை விட பெரியவங்க உன்னை பார்த்து சொன்னால் டக்குன்னு செய்வோம். பொடி பையன் பேய் பேய் தனிமித்திட்ட பேய் அப்படின்னா பட போயில சாத்தி விடுவேன், போடா சொல்லுவோமா இல்லையா? சரிப்பா தம்பி நெச்சி அப்படியா சொல்லுவாங்க? யாரும் சொல்ல மாட்டாங்க. நெச்சிட்டு வரம்பா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அப்போ நம்ம விட உயர்ந்தவங்க பெரியவங்க ஒரு விஷயத்தை ஏவனாங்கன்னா கட்டாயம் செய்யணுங்கிறது வாஜிபான விஷயம். வலிஹாதா இதா வஜ்ஜஹத சீரத்தல் அம்ரி இலா மல்லா இல்ஸம்ஹு தாஅத்துக அஸலன், யாருக்கு நீ வழிபடுவது அவசியமே இல்லையோ அப்படிப்பட்ட ஒருவன் உன்னை பார்த்து ஒரு அமருடைய சீகாவை சொன்னால் லா யகூனு தாலிக மூஜிபன், அது என்ன ஆகாது? வாஜிபே ஆகாது. ஆனால் இதா வஜ்ஜஹதஹா இலா மையல்ஸிமுஹு தாஅத்துக மினல் அபீத், அடிமைகளிலிருந்து உனக்கு வழிபடுபவர்கள் யார் மீது வாஜிபோ அவர்களை நோக்கி அந்த கட்டளையை முன்னோக்கினால் லசிமஹுல் இத்மாரு லா மஹாலா, எந்த சந்தேகம் இல்லை, கட்டாயம் என்ன செஞ்சுதான் ஆகும். லவ் தரக்கஹு இஃப்தியாரன், ஒரு கால் வேணும்னே செய்யறத விட்டான்னு வச்சுக்க, எஸ்தஹிக்குல் இகாப, தண்டனைக்கு தகுதியாகுவான். ஆமாம் தானே? வேணும்னு செய்ய வேண்டியது செய்யலைன்னா ஏண்டா தடிப்பையில், ஏண்டா இதில், ஏண்டா செய்யலை, கேள்வி வருதா இல்லையா? ஆமாம். உருஃபன், பொதுவாக உருஃப்லையும் அப்படி தான், ஷரான் ஷரியத்திலையும் அப்படித்தான். ஃபாலாஹாதா, எனவே தான் அரஃபனா நாம் அறிந்திருக்கிறோம். அன்ன லுசூமல் இத்துமாரி பி கதிரில் விலாயத்தில் ஆமிரி, எனவே தான் ஒரு வஸ்துவை செய்தல் என்பது கொண்டு வருதல் ஆமிருடைய விலாயத்து எவ்வளவு இருக்கிறதோ அதை கவனித்தான். இதை வழங்கிட்டீங்களா? வைதா சபத்தஹாதா, இது தரிபட்டு விட்டால் நாம் சொல்லுகிறோம். இப்போ இது நல்லா விளங்கிச்சா? அப்போ ஏவக்கூடியவர் அந்தஸ்துடையவராக இருந்தால் அதை பின்பற்றுவது நம்மின் மீது. இப்போ உங்களோட பெரிய சுமராக்கார் ஒரு விஷயத்த சொல்கிறார்,
இப்போ கட்டாயம் செய்யணும். அதே விஷயத்தை உஸ்தாத் சொல்கிறாங்க, அப்போ இன்னும் கட்டாயம் செய்யணும். அதே உஸ்தாத் ஆலா உஸ்தாத் சொல்கிறாங்க, இன்னும் கட்டாயமாக செய்யணும். இதுதான் இல்லையா? நம்ம தானே. இப்போ அதே ஒரு விஷயத்தை அல்லாவே சொல்கிறான், அப்போ கட்டாயம் செய்யணும். அப்போ குர்ஆனில் உள்ள அம்ரெல்லாம் யார் சொன்னது? அப்போ அது வாஜிபுன்னு சொல்ல முடியுமா? முழுக்க முழுக்க தகுதியானவன் அல்லாஹ் சொன்னான். அதனால் குர்ஆனுடைய எல்லா அம்ரும் வாஜிப் தான், எது வரைக்கும் அது ஹிலாஃபான ஆதாரம் கிடைக்கவில்லையோ. அவ்வளோதான் சுருக்கமாக. வைதா சபத ஹாதா ஃபனகூல், நாம் சொல்லுகிறோம், இன்னல்லாஹ் தஆலா, இன்ன லில்லாஹி தஆலா, நிச்சயமாக அல்லாஹ் தஆலாவிற்கு மில்கன் காமிலன் ஃபி குல்லி ஜுஸ்இன் மின் அஜ்ஸாஇல் ஆலம், இந்த ஆலமுடைய ஜுஸுவிலிருந்தும் எல்லா ஜுஸுவின் மீதும் அல்லாஹ் சக்தி பெற்றிருக்கிறான். வலகு தசர்ருஃபு கைஃபமா ஷா வராத, அவன் நாடியபடியெல்லாம் அதை அவன் செயல்படுத்தலாம். வைதா சபத்த அன்ன மல்லஹுல் மில்குல் காசிரு ஃபில் அப்தி, பை அடிமைகளின் மீது கொஞ்சூன்னு இப்போ இருக்கக்கூடிய அந்த மில்கியத்து இருக்கிறதுக்கே இந்த மனுஷன் காண தருக்குள் இது மாதிரி சபபல் ஹாபி, அவன் சொன்ன அந்த எஜமா சொன்ன செயலை அவன் செய்யலைன்னா தண்டனைக்கு உறுத்திவனாக ஆகும்போது, ஃபமா தன்னுக ஃபீ தர்க்கி மன் அவுஜதக மினல் அதம், அதமிலிருந்து உன்னை உஜூதில் கொண்டு வந்தானே அவன் ஏவியதை விடுவதிலே நீ என்ன நினைக்கிறாய்? பல்லா அவன் வாஜிபில்லைன்னு சொல்ல முடியுமா? வஅதர்ர அலைக ஸஆபி பின்னிஅம், எல்லா நிஅமத்தினுடைய எல்லா பொக்கிஷங்களையும் உன் மீது கொட்டி இருக்கிறானே, அவனுடைய ஏவல்களை வாஜிபில்லை என்று சொல்ல முடியுமா? அதனால் குர்ஆனில் எத்தனை ஏவல் வந்திருக்கிறதோ அத்தனை ஏவல்களும் உஜூபை தான் தரும். எதுவரை அதற்கு எதிரான ஆதாரம் இருக்கும் வரை. விளங்கிட்டீங்களா? இப்போ ஒரு கேள்வி கேட்குறாங்க, ஒருத்தன் ஒரு அம்ரு செஞ்சா அந்த அம்ரை எத்தனை தடவை நிறைவேற்றணும்? எல்லாமே அப்துல் ரஹ்மானை பாருங்க, பார்த்தீங்களா? சரி, இப்போ ஒரு அம்ரு இப்போ ஒரு தடவை தான் பார்க்கணும் தானே. அப்துல் ரஹ்மானை பாருங்களேன், திருப்பி ஒரு தடவை சொன்னால் ஒரு தடவை தான் பார்க்கணும். திருப்பி பார்த்துட்டே உட்காந்துருப்பாங்க. இல்லை ஒரு தடவை பார்க்க சொன்னால் ஒரு தடவை தானே. அப்போ அமருங்கிறது ஒரு தடவை தானே, அமருங்கிறது. அப்போ அல்லாஹ் தஆலா குர்ஆனில் ஹாஃபிது அல ஸலவாத்தி வஸ்ஸலாத்தில் உஸ்தா, இன்ன ஸலாத்த கானத்தல் முஃமினீன கிதாபம் மௌகூதா வாத்து ஸகாத்த வஅகீமுஸ் ஸலாத்த எல்லாம் சொன்னாங்கல்ல. இப்போ வாழ்க்கையில் ஒரு தடவை ஃபஜ்ர் தொழுதா போதும்ல, எதுக்குங்க டெய்லி சொல்லுவீங்க? வாத்து ஸகாத்த பிஜே தான் சொன்னேன். இப்போ பிஜே சைத்தான் இருக்காங்க, டிஎன்டிஜேக்காரன். வாத்து ஸகாத்தங்கிறது அம்ரு உங்கள் உசூலின்படி ஒரு தடவை தான். அப்புறம் எதுக்குங்க வருஷம் ஜக்காத்து கொடுக்கணும்? எனவே வருஷம் ஜக்காத்து கொடுக்க தேவையில்லை. இதுதான் என்னுடைய குர்ஆனுடைய ஆய்வுன்ட்டான். 1985 90 அவனுடைய வருடிகள் எல்லோரும் எவனும் ஜக்காத்து தரல. ஏன்னா ஒரு தடவைக்கு ஒரு காசுக்கு ஒரு தடவை ஜக்காத்து கொடுத்தா முடிஞ்சு போச்சு. இந்த வருஷம் ஜக்காத்தில் அநியாயம் அப்படின்ட்டான். என்ன பை? அப்படி தான் அவன் சொல்லியிருக்கணும். ஆனால் அது மட்டும் எப்படி சொல்லலன்னு தெரியல. சரியா? அப்படி தான் சொன்னான். அதுக்கப்புறம் இப்போ தான் 2000 தான் அவனுக்கு அறிவு, திரும்பவும் 2020 திரும்ப அறிவு வந்து இல்லை அந்த ஆராய்ச்சியில் கொஞ்சம் தவறு இழைத்திருக்கிறோம், இப்போ நான் சொல்கிறேன் வருஷம் ஜக்காத்து கொடுக்கணும் அப்படின்னு. அப்போ வந்து ஐயாவுக்கு முதல்ல கல்லாம் நிறைய கட்டிக்கிட்டு இருந்துச்சு, காசு தேவையானது வந்துக்கிட்டு இருந்துச்சு. அதனால் ஒரு தடவை ஜக்காத்து கொடுத்தாலே போதுன்னு அள்ளி என்ன அவன்கிட்ட கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு இனிமேலாம் அவனுக்கு தர்றது காசு கடா போடான்னு சொன்னவன் வருஷம் கொடுத்தான். இந்த விஷயம் வேற ஒன்றும் இல்லை. சரி வாங்க, அவர் ஆராய்ச்சி பண்ணார், கிழிச்சார், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சரி வாங்க, அவருக்கு காசு வேணும், அப்போ அந்த மாதிரி பத்துவா கொடுத்தாரு, இப்போ காசு வேணும், இந்த மாதிரி பத்துவா கொடுத்துட்டாரு. அவ்வளோதான் விஷயம். சரி விடுங்க. என்ன பை, இப்போ நம்ம வேலைக்கு வருவோம். இப்போ அம்ரு தக்கராரை தேடுமா தேடாதா? என்ன சொல்கிறீங்க? ஒரு அம்ரு செஞ்சால் அது தக்கராரை தேடுமா தேடாதா?
என்னப்பா? நம்ம தாரிக் பாய் அப்துல் கார் பாய்கிட்ட பார்த்து சேலத்துக்கு நல்ல பொண்ணுகள்லாம் இருக்காங்கம்மா, ஒரு பொண்ணை கட்டி வைக்கின்றாரு. ஒரு சேலத்துக்கு போனால் ஒரு பொண்ணை கட்டி வச்சிட்டாரு. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த மாதம் திருப்பி ஃபோன் போட்டு இன்னொரு பொண்ணு ரெடியாக இருக்குது கட்டிக்க, இன்னொரு பொண்ணு ரெடியாக இருக்குது கட்டிக்கன்னு அந்த கிட்ட வந்துறாரு. ஓ, ஒரு தடவையாக சொன்னேன், ஒரு தடவை தான் எடுத்துக்கணும். அமருங்கிறது ஒரு தடவை தான் எடுத்துக்கணும். அது பாட்டு லைனாக பொண்ணு கட்டி வைக்கிறேன்னு கட்டி வச்சா அது செல்லுபடி ஆகுமா? கோபத்தில் அப்துல் ரஹ்மான் யூசுஃப் பார்த்து சொல்கிறாரு, என் பொண்டாட்டி நீ தலா கூட்டுறா அப்படின்ட்டாரு. உடனே யூசுஃபும் அப்துல் ரஹ்மான் பொண்டாட்டி தலாக் அப்படின்ட்டாரு. முடிஞ்சு ஒரு தலாக் ஆயிடுச்சு. அப்புறம் அந்த கோபம்லாம் சரியாக போய் அஜய் தானே அந்த இதுக்குள்ளே மீட்டிக்கிட்டாங்க. அல்லது பாயினா போய் திருப்பி கல்யாணம் முடிச்சுக்கிட்டாரு. கல்யாணம் முடிச்சோன்னா வீட்டுக்கு வராது. இந்த பொண்ணு கூட இருக்கிறேன் உன் பொண்டாட்டி தலாக். ரெண்டாவது அனுப்பிடே இவன் எப்படா சொன்னேன் புடவை சொன்னேன்ல அது இருக்குல்ல இன்னும் அப்படின்ட்டாருடா. ஒத்துக்க முடியுமா? ஒரு தடவை தான் அதுக்குன்னு ஒவ்வொரு தடவையும் ஏன் ஒத்துக்குவான்? அப்போ அமரை கொண்டு பொதுவாக தக்கராறு வரக்கூடாது இல்லை, அமரை கொண்டு தக்கராறு வரக்கூடாது இல்லை. அப்புறம் எப்படி நீங்கள் டெய்லி ஃபஜ்ர் தொழுவணும் அஜர்த்த அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ஏவா இப்போ பெரிய தப்பு தானே டெய்லி ஃபஜ்ர் தொழுன்னு சொல்கிறதுலாம். ஃபஜ்ர் மட்டும் தொழுக்கலாமா? ஏவா டெய்லி ஃபஜ்ர் அம்பரு தக்கராறு தேடுதா தேடலையா? அதெல்லாம் அடுத்த பிரச்சனை. அம்பரு தக்கராறு தேடுமா தேடாதா? தேடாது. அப்புறம் எது திருப்பி ஃபஜ்ர் தொழு சொல்லுங்க அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. வாங்க அந்த கேள்வி வரைக்கும் படிச்சிருவோம், அப்புறம் பதிலை படிப்போம். சரி. அல்லமுரு பில் ஃபஅலி, ஒரு செயலை கொண்டுள்ள ஏவல் என்பது லா யக்ததி தக்கராரை தேடாது. வலிஹாதா குல்னா, எனவே தான் சொல்லுகிறோம். இதா கால, ஒருத்தன் சொன்னால் தல்லிக்கு இம்ரத்தி, என் பொண்டாட்டிக்கு தலா கூட்டுரு அப்படின்னு சொன்னால் ஃபத்தல்ல கஹல் வக்கீல் என்ன பண்ணிட்டாரு? தலா கூப்பிட்டார். யூசுப் பாய் தலா கூப்பிட்டார். சும்மா தஜவ்வஸஹல் முவக்கில், பிறகு முவக்கில் கஷ்டப்பட்டு அந்த பொண்ணை திருப்பி கல்யாணம் முடிச்சுக்கிட்டா லைசலில் வக்கீல அங்கே தல்லிகஹா பில் அம்ரில் அவ்வலி சானியா, முதலாவது அம்ரை கொண்டு இரண்டாவதாய் தலாக் விடுவது வக்கீலுக்கு இல்லை. அதே மாதிரி நம்ம தாயர் வந்து யார்கிட்ட சொல்கிறாரு? அப்துல் கார்ட்ட சொல்கிறார், ஜவ்விஜினி இம்ரத்தன், எப்போ ஒரு பொண்ணு கட்டி வைப்பாங்கிறார். லாயத்தனாலு ஹாதான் தஜ்வீசன் மர்ரத்தன் உஹ்ரா, அதனால் இன்னொரு பொண்ணையும் கட்டி வைக்கணுங்கிறதெல்லாம் உங்கள் மேலே இல்லை, இல்லைங்களா? அதே மாதிரி உலவுக்கால் அப்திஹி, ஒருத்தன் ஒரு அடிமையை பார்த்து சொன்னான் தசவ்விஜ், கல்யாணம் முடிச்சுக்கன்னா லாயத்தனாவதாலிக்க இல்லா மர்ரத்தன் வாஹிதா, அது ஒரு தடவைக்கு தான் செல்லுபடியாகும். இல்லை அன்னல் அம்ர பில் ஃபஅலி, ஏனெனில் அம்ரு என்பது தலபு தஹகீக் அல் ஃபஅலி அலா சபீலில் இஹ்திசார், சுருக்கமான முறையில் ஒரு செயலை நம்மின் மீது வாஜிபாக்குறது, நம்மின் மீது வாஜிபாக ஆக்குகிறது. இப்போ நான் அப்துல் கார் பாய் சொல்கிறேன், தாஹிரை ஒரு அடி வை, தாஹிரை அடிங்க என்ன சொன்ன, அவர் தொட்டு பார்க்குறாரு, சான்ஸும் விடுறது அப்படின்னா என்ன சொல்லியிருக்காரு தெரியுங்களா? இல்ரிப் அப்படின்னு சொன்னால் அதனுடைய ஃபுல் ஃபார்ம் என்ன? இஃப் அல் ஃபஅலல் லர்பி, அடிக்குதல் என்ற செயலை நீ செய், அடிக்குதல் என்ற செயலை நீ செய் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். வல் முக்தசரு மினல் கலாமி வல் முத்தவ்வலி சவாவுன், நீ சுருக்கமாக சொன்னாலும் அதே அர்த்தம்தான், விளக்கமாக சொன்னாலும் அதே அர்த்தம்தான், ஒரு அடி தான் அடிக்கணும் இல்லையா? அதே மாதிரி மஅனல் ஜின்சி ஃபில் அம்ரி, அம்ரிலே ஜின்ஸுடைய அர்த்தம் வைக்கலாமா? ஜின்ஸுடைய அர்த்தம் வைக்கலாம். சும்மல் அம்ரு பின் தர்பி அம்ரும் பி ஜின்சி தசர்ருஃபின் மாலூமின், அறியப்பட்ட புழக்கத்திலே உள்ள ஜின்ஸையும் இந்த அம்ரு வார்த்தை எடுத்துக்கொள்ளும். ஒஹுக்கும் இஸ்மில் ஜின்சி, இஸ்மில் ஜின்ஸுடைய சட்டமாகிறது. ஐயத்தனாவலல் அதுனா இந்த இத்திலாகி, புழங்கும் போது அதனுடைய குறைவானதை எடுத்துக்கொள்ளும். வயத்தமிழு குல்லல் ஜின்சி, அல்லது முழுசையும் எடுத்துக்கும். ஏன்னா அது ஒரு மஸ்தர் தான். அது நான் காலையில் சொன்னேன்ல, மஸ்தர் ஒன்று குறைச்சது எடுத்துக்கும் அல்லது ஃபுல்லாக எடுத்துக்கும், சொன்னமா இல்லைங்களா? பாலாஹாதா புல்லா, இதன்படி தான் சொல்லுகிறோம். இதா ஹலஃப, ஒருத்தன் சத்தியம் செஞ்சால் லா யஷ்ரிபுல் மா, தண்ணீரை குடிக்க மாட்டேன் அப்படின்னு சத்தியம் செஞ்சால்
ஒரே ஒரு மிடர் இல்லை, ஒரு சொட்டு குடித்தாலும் குடித்தது தான். தண்ணி குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா ஒரு சொட்டு வாயில் வச்சாலும் குடிச்சதாக தான் ஆகும். லா யஷ்ரிபுல் மாஅனா யஹ்னசு, சத்தி முறித்தவனாக ஆகுவான். பிஷுருபி அதுனா கத்தரத்தின் மின்ஹு, அதிலிருந்தும் கொஞ்சூன குடிச்சிட்டாலும் அவன் குடித்தவனாக ஆயிடுவான். இப்போ அவன் சொல்கிறான், தண்ணியை நான் குடிக்க மாட்டேன்னு சொன்னது நம்ம காவேரி ஆற்றுல உள்ள தண்ணி எல்லாத்தையும் நான் குடிக்க மாட்டேன்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னான்னு வச்சுக்கோ, அதுவும் ஒத்துக்க வேண்டியது தான். சரி, அப்படி தான் சொல்லியிருக்கான் அப்படின்னு. வலவுனவா பிஹி ஜமீஅ மியாஹில் ஆலம், உலகத்தினுடைய எல்லா தண்ணீரையும் குடிக்க மாட்டேன் நான் நாடனேன்னு சொன்னான். அது நீயத்து, ஓகே, அவன் நீ சேத்தாகும். வலியாதா குல்லா, எனவே தான் சொல்லுகிறோம், இதா கால தல்லிக்கி நப்சிக்கி அப்படின்னு ஒருத்தன் இப்போ தன மனைவி பார்த்து சொன்னான், அவள் தல்லத்து அப்படின்னு சொல்லிட்டா, யகவு வாஹிதன், அது ஒன்று தான் நிகழும். ஆனால் வலவுனவ சலாச, ஒரு காலம் அந்த 3 நியத்து வச்சானா சஹத் நியத்து, அவன் நியத்தனா ஆயிரும், சேத்தாயிரம் நியத்து வச்சுட்டா. பக்கதா லவுகாலில் ஆஹரி, ஒருத்தன் மற்றவரை பார்த்து சொன்னால் தல்லிக்குஹா, என் முன்னாடி தலாக் விட்டுருந்தான், எத்தனாவலு வாஹிதத்தன் இந்த தலாக். அப்போ அவன் போய் உன் முன்னாடி உன் புஷனை தலாக் விட்டான் அப்படின்னு சொல்லிட்டா ஒன்று தான் நிகழும். ஆனால் ஒரு கால் வலவுனவ சலாச, அந்த 3 நாடனானா சஹத் நியத்து, அந்த நியத்தும் செல்லுபடி ஆயிரும். வலவுனவ சிந்தைனி 2 நாடனா லாயசேஹு, சித்தத்தாக ஆகாது. இல்லா இதா காலத்தில் மன்கூஹத்து அமத்தன், அந்த நிக்கா செய்யப்பட்ட பெண் அடிமை பெண்ணாக இருந்தாலே தவிர. இது காலையில் விளக்கியாச்சுமா, மதியானம் லாஸ்ட் டைம் விளக்கணுமா இல்லையா? ஃபைன நீயத்து சிந்தைனி ஃபி ஹக்கிஹா நீயத்தும் பிகுல்லில் ஜின்ஸ், ஏன்னா 2ஐ நீயத்து செய்வதால் அவள் விஷயத்திலே குல்லா இருக்கும். வலவுகால் அப்படி அதே மாதிரி ஒருத்தன் அடியான பார்த்து சொன்னால் தசவ்வஜ யகவ் அலா தசவுஜி இம்ராத்தின் வாஹிதா, கல்யாணம் முடிச்சுக்கப்பா அப்படின்னு சொன்னால் ஒரு கல்யாணம் முடிச்சுக்கலாம். வலவுனவ சிந்தைனி 2 கல்யாணத்தை நாடனா சஹத் நியத்துஹு, அதுவும் நடக்கும். லியன்னதாலிக்கு குல்லுல் ஜின்சி ஃபி ஹக்கில் அப்தி, அப்துடைய விஷயத்தில் அதுதான் குல்லுல் ஜின்ஸ். இப்படிலாம் சொல்லி ஒன்று ஜின்ஸை நாடலாம் அல்லது ஒருமையை நாடலாம். ஆனால் ஒவ்வொரு வக்தும் தொழுகணும், ஃபஜ்ர் தொழுகணும்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயம் அப்படின்னு நம்ம ஆஷிக் கேட்குறாரு. ஆஷிக்கைன் 2 ஆஷிக் பாயும் கேட்குறாங்க. இப்போ நாம் உங்களுக்கு பதில் சொல்லணும். என்ன பதில் சொல்கிறோம்? அதாவதுங்க, ஃபஜ்ரு தொழுக ஒரு தடவை தான் வாஜிபு. எப்போ ஃபஜ்ர் வக்து வருதோ அப்போ நீ ஃபஜ்ர் தொழுகணும். ஃபஜ்ர் வக்து வரலைன்னா நீ ஃபஜ்ர் தொழுகவே தேவையில்லை. எப்படி? ஜொஹர் வக்து வரலைன்னா நீ ஜொஹர் தொழுகவே தேவையில்லை. என்ன பை? அசர் வக்து வரலைன்னா அசர் தொழுகணும் அவசியமே இல்லை. சூரியன் உதிச்சிச்சு, மறையவே இல்லை, மாதிரி தொழுகணும் அவசியமே இல்லை. என்ன பை? எப்படி சொல்லுவாங்க? ஒன்று கலா ஒன்று அதான், அது விட்டுருங்க, பிரச்சனை. ஒன்று கலாவானது, முதல்ல கலாவானது, அது நான் சொல்ல. ஒரு ஆளின் மீது ஃபஜ்ர் தொழுகை எப்போ கடமை? சுபு சாதிக்கு வந்தால் கடமை, சூரியன் உதிச்சா கடமை. சூரியன் சுபு சாதிக்கே வரல, நைட்டாகவே இருக்கு, ஃபஜ்ர் தொழுகை கடமை இல்லை. பாருங்க, ஃபஜ்ர் தொழுகையே கடமையே இல்லைல்ல. சஹீஹான ஹதீஸுகளை நான் பார்க்கல, ஆனால் வரலாறுகளில் இப்படி ஒரு சம்பவம் எழுதுகிறாங்க. ஒரு நாள் பெருமானார் காலத்தில் சூரியன் உதிக்கவே இல்லை. தஹஜ்ஜுதுக்கு பாங்கு சொல்லிட்டாங்க பிலால் இல்லை. அடுத்து ஃபஜ்ர் பாங்கு சொல்லணும், சுபு சாதிக்கு வந்தால் தானே ஃபஜ்ர் பாங்கு சொல்லணும். சுபு சாதிக்கு வரவே இல்லை. ரொம்ப நேரம் எதிர்பார்க்குறாங்க, சுபு சாதிக்கே வரல. என்னடா அது மணிக்கணக்காக போயிட்டுருக்கு, சுபு சாதிக்கு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு பெருமானாட்ட போய் கேட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹி எதிர்பார்த்தாங்க. ஜிப்ரீல் இஸ்லாம் வந்தாங்க. யாரை சொல்ல, பிலால் ரலியல்லாஹு உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அதனால் சூரியன் பிலால் பாங்கி கேட்டால் தான் உதிக்கும்னு சொல்லிடுச்சு, அதனால் சூரியன் ஸ்டாப் ஆகிடுச்சுட்டாங்க. போய் பார்த்தா பிலால் கூடாரத்தை அழுதுகிட்டு இருந்தாங்க. அதுக்கு முதல் நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கெல்லாம் வந்து
ஒரு உத்தரவு போட்டாங்க, யார் ரசூலல்லாஹ் பிலால் ரலியல்லாஹு குரல் அழகா இல்லை, அவங்க சத்தமாக பாங்க சொல்கிறாங்க தான், ஆனால் இந்த சஹாபி உம்மு மக்தூம் ரலியல்லாஹு குரல் சூப்பராக இருக்கு, ஃபண்டாஸ்டிக்கான குரலாக இருக்குது, அவரை பாங்க சொல்லுங்க யார் ரசூலுல்லாஹ்னு சொன்னோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ர் பாங்க உம்மு மக்தூம் சொல்லிட்டோன்ட்டாங்க. பிலால் ரலியல்லாஹு சொல்ல வேணான்ட்டாங்க. பிலால் ரலியல்லாஹு காரணம் சொல்லலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏன்னு சொல்லலை. ஒன்று நான் என்ன தப்பு செஞ்சேன்னு தெரியலையே, இப்படி என்ன ரசூலா பாங்க சொல்ல வேணான்னு சொல்லிட்டாங்கன்னு உட்காந்து அழுதுகிட்டே இருந்தாங்களாம். சூரியன் உதிக்கவே இல்லையா. அதுக்கப்புறம் கூப்பிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால் ரலியல்லாஹு நீங்களும் பாங்க சொன்னது காரணம் இதுதான் சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை, நீங்களும் தான் பாங்க சொல்லுவீங்க, ஒரு பாங்க ஒரு சொல்ல சொன்னேன் அவ்வளோதான் சொன்னோன்னு தான் சூரியன் உதிச்சிட்டான் அப்படின்னு ஒரு வரலாறு எழுதுகிறாங்க. சஹீஹான ஹதீஸ்களை நான் பார்க்கல, வேறு வரலாறு கிதாபுகள் அரபி கிதாபுகளில் படிச்சிருக்கேன். சரி விடுங்க. இப்போ என்ன பிரச்சனைன்னா, சுபு சாதிக்கு வரலேண்டா ஃபஜ்ர் தொழுவது கடமை இல்லை, அவ்வளோதான் பேச்சு. அப்போ சபபு வருது, அதனால்தான் என்ன செய்கிறோம், தொழுகிறோம். கதவை தட்டினா திறப்பா அப்படின்னு சொல்லியாச்சு, வந்துட்டேன். சும்மா திறந்து மூடிட்டு இருப்பீங்களா? தட்டினா திறக்கணும்னு சொன்னாங்க. அது யாருமே தட்டில் திறக்கிறது, தட்டினா திறக்கணும். ஒரு நாளைக்கு 5 தடவை தட்டினா 5 தடவை திறக்கணும். 5 வக்து வந்துச்சுன்னா 5 வக்து தொழுகு, 5 வக்து வரலையா 5 வக்து தொழுகாது. இப்போ நம்ம 5 வக்து வருது, அதனால் 5 வக்து தொழுகிறோம். இப்போ அறிவாளிகிட்ட ஒரு கேள்வி வரணும், யார் கேட்குறான்னு பார்க்கலாம். அறிவாளிகிட்ட ஒரு கேள்வி வரணும், யார்ட்டையும் இல்லையா, இருந்தாலும் யூஸ் பண்ணுறதுக்குங்கிறீங்களா? இந்த தொழுகையிலே சரி நானே கேட்குறேன், நான் கேட்டால் நீங்கள் தான் பதில் சொல்லணும், நீங்கள் கேட்டால் நான் பதில் சொல்லுவேன், நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி சொல்லணும். இப்போ உலகத்தில் இப்படி ஒரு இடம் இருக்குது, சூரியன் அங்கே மறையிறதே இல்லை, 24 hours சூரியன் இருக்குது. இப்போ அங்கே எப்படி ஃபஜ்ர் தொழுவது, எப்படி ظஹர் தொழுவது, எப்படி அஸ்ர் தொழுவது? உலகத்தில் இப்படி ஒரு இடம் இருக்குது, சூரியன் அங்கே உதிக்கிறதே இல்லை. நம்ம பூமி தட்டப்பகுதி இருக்குல்ல, அதன் அடிப்பகுதி கீழே, எனவே அந்த இடத்துல சூரியன் உதிப்பதே இல்லை. அந்த இடத்துல எப்படி ஃபஜ்ர் தொழுவது, ظஹர் தொழுவது, அஸ்ர் தொழுவது, மக்ரிப் தொழுவது, இஷா தொழுவது அப்படிங்கிற கேள்விக்கு கணம் மாணவர்கள் பதில் சொல்வார்கள். இப்போ இல்லை, அப்புறமா சொல்லுங்கள், யோசிச்சுட்டு வாங்க. வித்யா, சயின்ஸ் வர வர கேள்விகள் வரும். அந்த காலத்தில் இந்த கேள்விக்கு இடம் இல்லை, இப்போ சயின்ஸ் இருக்குது, அப்படி இடம் இருக்குது அப்படிங்கிறது சயின்ஸ் நிரூபணம் செய்யும் போது அந்த கேள்விக்கு பதில் வருது. நாங்கள் ஆராய்ச்சி பண்ணி போகலான் இருக்கேன், ஒருத்தர் வந்து கேட்குறாரு, நான் ஆராய்ச்சி பண்ண போகலான் இருக்கேன், சொல்லுங்கள் பாய் ரசீன் அப்படின்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவேன்? சொல்லித்தான் ஆகணும் பதில். சரியா பாய், ஆராய்ச்சி பண்ணி சொல்லுங்கள். இந்த கிதாபை ஒழுங்காக ஓதனா சொல்லலாம் பதில். இந்த கிதாபை ஒழுங்காக ஓதியிருந்தால் கட்டாயம் பதில் சொல்ல முடியும். ஏன்னா உசூல் ஃபிக்ஹ் ஓதுனவன் ஃபிக்ஹை எடுக்க முடியும், முடியாதுன்னு கிடையாது. சரி வாங்க. அப்போ என்ன காரணம் பதில் சொல்லி ரொம்ப ஈஸியாக, சபபு வருவதின் காரணமாக ஃபரதியத்து வந்து விடுகிறது. ஈஸியாக பதில் சொல்லியாச்சா? வலா யதஅத்தா அலா ஹாதா, இதன்படி வராது அலாஹாதா ஃபஸ்லு தக்ராரில் இபாதாத், இபாதாத் தக்ரார் ஆகுவது என்பது இதன் மீது வராது. ஃபஇன்ன ذلك லம் யஸ்புத்து பில் அம்ரி, அது அம்ரை கொண்டு தரிபடவில்லை, பல் பி தக்ராரி அஸ்பாபிஹா அல்லதி யஸ்புத்து பிஹல் உஜூபு, வாஜிப் எதை கொண்டு தரிபடுமோ அப்படிப்பட்ட அஸ்பாபுகள் தக்ராராகுவது கொண்டுதான் தக்ராராகிறது. வல்லமுருளி தலபி அதாயி மாவஜப பி திம்மதி பி சபபின் சாபிகின், அந்த முந்திய சபபை கொண்டு அவன் மீது வாஜிபாகி விட்டதை அதா செய்ய சொல்லிதான் அம்ரு சொல்லுகிறது. அம்ரு சபபு வந்த உடனே தான் வருது. டே ஃபஜ்ர் உதயமாயிடுச்சுடா தொழுகுன்னு சொல்லுது. ஃபஜ்ர் உதயமாகாமல் மோதினாரவங்களை ஐயா ரசலான்னு கூப்பிட்றதே இல்லை.
ஃபஜ்ர் உதயமானாதான் ஹய்யா அலா ஸலா கூப்பிடுறாரு. ஃபஜ்ர் உதயமானேனா ஹய்யா அலா ஸலா கூப்பிட மாட்டாங்க இல்லையா? லாலி சுபாதி அசலில் உஜூப், அசல் உஜூப் தரிபடுகிறது என்பதற்காக அல்ல. ஹாதாபி மன்சிலத்தி கௌலு ரஜிலி, இது எப்படி இருக்குன்னா, ஒரு மனுஷனை பார்த்து சொல்கிறாங்க, அத்தி சமனல் மபிய, அத்தி சமனல் மபிய, ஒரு பொருளின் காசை நிறைவேற்று, அத்தி நஃபகத்த ஜௌஜத்தி, மனைவியின் நஃபகாவை நிறைவேற்றுன்னு சொன்னால், இதா வஜபத்தில் இபாதத்துலி சபபிஹா ஃபதவஜ்ஜஹல் அம்ரு லியதாஇ மா வஜப மின்ஹா அலைஹி. எப்போ சபபு அந்த அடியானின் மீது வருகிறதோ அப்பொழுது அந்த சபபிலே உண்டான வாஜிபை நிறைவேற்ற சொல்லி அம்ரு சொல்லுகிறது. நம்ம தானே? இல்லைன்னா அம்ரு வரவே வராது. சும்மல் அம்ரு, சரி, சும்மல் அம்ரு பிறகு அம்ரு ஆகிறது. லம்மா கான எத்தனாவுல் ஜின்ச, எத்தனாவுல் ஜின்ச மா வஜப அலைஹி. இப்போ ஒரு இந்த விஷயத்திலிருந்து ஒரு சில பிரிவு சட்டங்களை உங்களுக்கு சொல்ல போகிறாங்க. லம்மா கான எத்தனாவுல் ஜின்ச, ஒரு அம்ரு என்பது ஒருமையும் எடுத்துக்கும், இஸ்மு ஜின்ஸையும் எடுத்துக்கலாம். எப்போ ஜின்ஸை எடுத்துக்கொள்ளுமோ எத்தனாவுல் மா வஜப அலைஹி, அதன் மீது வாஜிபாகிவிட்ட ஜின்ஸை எடுத்துக்கொள்ளும். மா யுகாலு, சொல்லப்படுவதை போல, அன்னல் வாஜிப ஃபி வக்தி துஹரி ஹுவ அத்துஹரு, துஹர் நேரத்தில் உன் மேலே வாஜிப் என்னன்னா துஹர் ஒன்று தான் வாஜிப். ஃபதவஜ்ஜஹல் அம்ரு லியதாஇ தாலிகல் வாஜிப், அந்த துஹர் நேரம் வந்த உடனே அந்த துஹர் தொழுகுங்கிற அம்ரு ஒன்றை முன்னோக்கும், துஹர் தொழுகுங்கிற அம்ரு ஒன்றை முன்னோக்கும். சும்மா இதா தகர்ரல் வக்து, அடுத்த நாள் துஹர் வந்துச்சுன்னா தகர்ரல் வாஜிபு, வாஜிபும் வந்துடும், திருப்பி வந்துடும், வந்து சொல்லும் அம்ரை நிறைவேற்றுன்னு சொல்லும். ஃபயத்தனாவலுல் அம்ர, இப்படி மௌத்து வரைக்கும் எத்தனை துஹர் வருதோ அத்தனை துஹர் மேலே வாஜிப், எத்தனை ஃபஜ்ர் வருதோ அத்தனை ஃபஜ்ர் உன் மேலே வாஜிப். நீ மௌத்தாயிட்ட, அடுத்த நாள் காலை ஃபஜ்ர் வரும், ஆனால் உன் மேலே வாஜிப் இல்லை. ஏன்? நீ உயிரோடு இல்லை, அதனால் வாஜிப் இல்லை. ஆமாம் தானே? நீ கியாமத்து வரைக்கும் ஹயாத்தாக இருந்தோம், கியாமத்துடைய கடைசியில் 3 நாள் இரவாக இருக்கும், 3 நாள் பகலாக இருக்கும், வருதா இல்லையா? அந்த மாதிரி நேரத்தில் வாஜிப் இல்லை. சூரியன் சுழற்சியை நிப்பாட்டிடுச்சுன்னா அப்போ தாலிக்கல் ஃபயத்தனாவலுல் அம்ரு தாலிக்கல் வாஜிபல் ஆஹர லரூரத தனாவுலிஹி குல்லல் ஜின்சல் வாஜிப அலைஹி சௌமன் கானா சலாத்தன். அப்போ எப்போ அடுத்த வக்து வருதோ அப்போ அடுத்த வாஜிபை சொல்லுகிறது. அந்த இன்னொரு வாஜிபை அந்த அம்ரு எடுத்துக்கொள்கிறது, எல்லா ஜின்ஸையும் அடைய வளைய வேண்டும் என்பதற்காக. அடுத்தடுத்த சபபு வர 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 அடுத்தடுத்து வாஜிப் நம்மின் மீது வருகிறது. இந்த வருஷம் ரம்ஜான் வந்தால் இந்த வருஷம் நோன்பு வைக்கணும், அடுத்த வருஷம் ரம்ஜான் வந்தால் அடுத்த வருஷம் நோன்பு வைக்கணும், அடுத்த வருஷம் ரம்ஜான் வரல அடுத்த வருஷம் நோன்பு வைக்க தேவையில்லை. ஆமாம் வை? ஆமாம். ஃபகான தக்ராருல் இபாதத், இபாதத் தக்ரார் என்பது முதக்கர்ரத்தும் பிஹாதிஹி தரீக், இந்த முறையில் தானே அது தக்ரார் ஆகிறது ஒழிய லாபி தரீக் அன்னல் அம்ரை யக்ததி அத்தக்ரார, அம்ரு தக்ராரை தேடுகிறது என்ற அடிப்படையில் இல்லை. என்னச்சுங்களா? ஜி சரி, அடுத்து வாங்க. இப்போ இந்த அம்ரு பற்றி சொல்லியாச்சு. ஏவியது, இதுக்கு பேர் அம்ரு, ஏவுதல் அம்ரு. ஏவியவன் யார்? ஆமிர். ஏவப்பட்டது மஅ்மூர். இப்போ ஏவியனை பற்றி சொன்னாங்க, அம்ரை பற்றி சொன்னாங்க, ஏவப்பட்டதை பற்றி சொல்ல போகிறாங்க. மஅ்மூர். மஅ்மூர் 2 வகை. மஅ்மூர் இருக்க எதை கொண்டு ஏவப்பட்டதோ, அல்லாஹ்வால், அல்லாஹ் ரசூலால் நமக்கு எதை ஏவப்பட்டதோ, இந்த மஅ்மூரை 2 வகையாக பிரிப்பாங்க. ஒன்று முத்தலக் அனில் வக்ஸ், முக்கையது அனில் வக்ஸ் அப்படின்னு 2ஆக பிரிப்பாங்க. சொல்லுங்கம்மா. முத்தலக்குன் அனில் வக்ஸ், முக்கையதுன் அனில் வக்ஸ். நம்ம மேலே சிலது வாஜிபாக இருக்குது, ஆனால் அதை உடனே செய்யணும்னு அவசியமே இல்லை, எப்போ வேணாலும் செய்யலாம். உடனே செய்யணும் நம்ம மேலே என்ன இல்லை?
வாஜிப் இல்லை. அது எப்போ நாடுறோமோ அப்போ கூட செஞ்சுக்கலாம், உடனே செய்யணும்னு அவசியம் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கி ஜோஹர் தொழுகையை விட்டாச்சு, கதாவாயிடுச்சு. இப்போ கதா செய்கிறது வாஜிபா வாஜிப் இல்லையா? எப்போ வாஜிப், எப்போ கதா செய்யணும்? ஏமா மூத்தாடுறதுக்குள்ள கதா செஞ்சோம். 80 வயசில் மூத்தானா அதுக்குள்ளே கதா செஞ்சோம். அவன் மேலே கதா வாஜிபாச்சு, ஆனால் உடனடியாக வாஜிபாது, எப்போ வேண்டுமானாலும் சொல்லலாம் இல்லையா? இந்த வருஷம் ஜக்காத்து கடமையாச்சு. இந்த வருஷம் ஒரு தண்டை 10 லட்ச ரூபா இருந்துச்சு. 10 லட்ச ரூபாய் ஒரு வருஷம் பூர்த்தி ஆயிடுச்சு. இந்த 10 லட்ச ரூபாய்க்கு அவன் ஜக்காத் தரணும். எவ்வளோ தரணுமா? யாராவது சொல்லுங்க. 10 லட்ச ரூபாய்க்கு எவ்வளோ தரணும்? 100க்கு 2%. நீ கணக்கு போட்டுக்க. 25,000 தரணும். இப்படியா பதில் சொல்லுவாங்க? மணி எத்தனை தாங்க வாட்சி இருக்கு, போய் பார்த்துக்க. மணி எத்தனை போய்? ஒரே ஏழையாக இருக்கு. சரி வாங்க. அப்போ என்னப்பா சொல்லுவாங்க? ஜகாத்து கடமையாச்சு. இப்போ 25,000 கொடுக்கணும். எப்போ கொடுக்கணும்? அவன் மௌத்துக்குள்ளே கொடுக்கணும். அடுத்த வருஷத்துக்குள்ளே கொடுக்கணும், அடுத்த ரம்ஜானுக்குள்ளே கொடுக்கணும் அவசியமே இல்லை. எப்போ வேண்டாலும் கொடுக்கணும். அந்த வருஷம் கடமையான ஜகாத்தை அப்படியே கொடுக்காமே வச்சுட்டான். அடுத்த வருஷம் வந்துருச்சு, அதுக்கு ஒரு 25,000. அதுக்கடுத்தவங்க வந்துருச்சு, அதுக்கடுத்து ஒரு 25,000. அதுக்கடுத்த வருஷம் வந்துருச்சு, அதுக்கு ஒரு 25,000. கொடுக்கவே இல்லை. இப்போ 4 வருஷம் 5 வருஷம் சேர்த்து கொடுக்கணும்னா கொடுக்கணும், மொத்தமாக கொடுக்கணும். நம்ம 4 வருஷம் கொடுக்கல, 1 லட்சமாக கொடுக்கணும். 8 வருஷம் கொடுக்கல, ஜகாத் தரல, என்ன செய்யணும்? எவ்வளோ கொடுக்கணும்? புரியல. 2 லட்சம் தரணும். 16 வருஷம் கொடுக்கல, என்னப்பா? 4 லட்சம் தரணும். 32 வருஷம் கொடுக்கல, 8 லட்சம் ரூபா தரணும். நம்ம அதோட ஒரு 4 வருஷம் சேர்த்துக்கணும், 36 வருஷம் கொடுக்கல. 8 வருஷம் சேர்த்துக்கணும், 40 வருஷம் ஜக்காத்தே தரலாம். நான் 10 லட்ச ரூபா வச்சுருந்தான் பேங்க்லேயே. இப்போ அவன் 10 லட்ச ரூபா ஜக்காத் தரணும். ஆனால் திடீர்னு அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து 10 லட்ச ரூபா அவுட்டு. ஆனால் அவன் பிழைச்சிட்டான். 10 லட்ச ரூபா போயிடுச்சு. இப்போ அவனுக்கு 40 வருஷம் ஜக்காத்து கொடுக்கணும்ல, அது எல்லாம் செஞ்சு கழிஞ்சிச்சு, கொடுக்கவே தேவையில்லை. ஜகாத்துடைய காசு இருந்துக்கிட்டே இருந்து அவன் கொடுக்காமே இருந்து திடீர்னு அவன் 0 ஆகிட்டான்னா அதுவரை அவன் கொடுக்க வேண்டிய ஜக்காத்துகள் எல்லாம் சேர்ந்து ஃபெயிலியர் ஆகிடும். பாவம் இருக்கும், வருஷம் கொடுக்கலைங்கிற அந்த பாவம் அவன் மீது இருக்கும். ஆனால் ஜக்காத்துடைய கடமை நீங்கி விடும். ஜக்காத்து காசு தான் கொடுக்குறதுக்கு, காசு இல்லையே. அங்கே போய் அதுக்கு பிறகு திரும்பி சம்பாதிச்சானா திருப்பி அவன் மேலே அந்த வாஜிப் வரும். சரி வாங்க. அப்போ முத்தலக்கும் நினைவு எப்போ வேணாலும் நிறைவேற்றலாம். ஈதுல் ஃபித்ரா காசு கொடுக்கணும். எனவே நீங்கள் ஃபஜ்ர் தொழுதிலிருந்து ஈதுகாவில் போய் சேர்வதற்கு முன்னால் ஈதுல் ஃபித்ருடைய காசை கொடுக்க வேண்டும். ஃபரதல்ல, முஸ்தஹப். வாழ்நாளில் கொடுத்துடணும், இது முஸ்தஹப். ஃபரத் எப்பயாவது கொடுத்து முடிச்சிரு, அவ்வளோதான். புரிஞ்சுங்களா? அப்போ கொடுக்க வேண்டும் என்பது தான் வாஜிபுடைய, எப்போ கொடுக்கணுங்கிறது வாஜிபு இல்லை. எல்லா கலாவும் அப்படி தான். சில கடமைகள், இப்போ ஹஜ்ஜு கடமையாச்சு, எப்போ செய்யணும்? வாழ்நாளில் செஞ்சா. புரிஞ்சா? அப்போ மஹ்மூரை 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று முத்தலப்பு அனில் வக்ஃப், முக்கையத். பாருங்க, தக்சீமுல் மஹ்மூர் பிஹி அல் மஹ்மூர் பிஹி நௌஆனி. மஹ்மூர் பிஹி 2 வகையாக இருக்கும். முத்தலப்பு அனில் வக்தி முக்கையது பில் வக்ஃப். ஹுக்குமுல் முத்தலக்கு சட்டமாகிறது ஐயக்கும் அல்லதா வாஜிபன் அல்ல தராஃபி. லேட்டாக வாஜிபு வரும். பிஷருத்தி, இந்த ஷருத்தை கொண்டு அல்லா யஃபூதஹு பில் உமர், அவனுடைய வயசில் அது தப்பி போகக்கூடாது.
وعلى هذا قال محمد رحمه الله تعالى في جامع الكبير முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி உதாரணம் சொல்கிறாங்க. வலவு நதர அன் யஅ்தகிஃப ஷஹ்ரன், ஒரு மனுஷன் ஒரு மாதம் நோன்பு வைக்கிறேன், ஒரு மாதம் இஅ்திகாஃப் இருக்கிறேன் அப்படி நியத் செஞ்சுட்டா லஹு அன் யஅ்தகிஃப ஐய ஷஹ்ரின் சாஅ, அவன் எப்பெல்லாம் நாடுறானோ அப்பெல்லாம் அவன் நோன்புக்குள்ளே இஅ்திகாஃப் இருந்துக்கலாம். வலவு நதர அன் யஸூம ஷஹ்ரன், ஒரு மாதம் நோன்பு வைப்பேன் நியத் செஞ்சா லஹு அன் யஸூம ஐய ஷஹ்ரின், எப்போ வேண்டாலும் இந்த நோன்பு வச்சுக்கலாம். வஃபி ஜக்காத்தி, ஜக்காத்திலே சதகத்துல் ஃபித்ரிலே ஒல் உஷுர், இன்னும் தானியன் ஜக்காத்தில் அல் மதுஹபுல் மஅலூம், அறியப்பட்ட மதுஹபாகிறது. அன்னஹு லா யுஸீரு பித்தஅഖீரி, அதை பிற்படுத்துவது கொண்டு முஃப்ரித்தன், அதை விட்டவனாக அவன் ஆக மாட்டான். இவன் செய்யாதவன்னு சொல்ல முடியாது, இதுவரை இது விட்டவன்னு சொல்ல முடியாது, இதுவரை செய்யாதவன் வேண்டாம் சொல்லலாம். ஹஜ்ஜின் கடமையை இதுவரை நிறைவேற்றாதவர் அப்படின்னு வேண்டாம் சொல்லாமே ஒழிய இவர் ஹஜ்ஜின் கடமையை தவறவிட்டவர் அப்படின்னு யாரை பார்த்து சொல்ல முடியாது. ஹஜ்ஜு செய்யாத 90 வயசு கிழவனை பார்த்து சொல்ல முடியாது. ஹஜ்ஜு கடமையாயும் செய்யாத 90 வயசு கிழவன், இதுவரை ஹஜ்ஜு செய்யாதவர் வேண்டாம் சொல்லாமல் ஒழிய என்ன சொல்லக்கூடாது, ஹஜ்ஜை தவறவிட்டவர் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது முத்தலக்கு நனிவர். அதனால் லவ் ஹலக்கல் நிசாபு, எனவே தான் நிசாபு அழிந்து விட்டால் சகத்தல் வாஜிபு, வாஜிப் விழுந்துவிடும். வல் ஹானிஸ், அதே மாதிரி ஒரு சத்தியம் செய்தவன் இதா தஹபமாலுகு, அவனுடைய பொருள்கள் எல்லாம் போய்விட்டால் சார ஃபகீரன், அவன் ஏழையாக போயிட்டானா கஃபர பிஸ்ஸௌமி, ஒரு சத்தியம் செய்தவன் என்ன செய்யணும், 10 மிஸ்கின்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்லாம் இருக்கா இல்லையா, அதெல்லாம் செய்ய முடியல அப்படின்னா 3 நோன்பு வச்சுட்டு போயிட வேண்டியதான். கஃபர பிஸ்ஸௌமி, நோன்பை கொண்டு கஃபாரா கொடுப்பான். வஅலா ஹாதா, இதன்படி தான் லா யுஜூசு கலாஉ ஸலாத்தி, பை இந்த சட்டத்தின்படி தான் ஒரு சட்டம் எடுக்கிறாங்க, தொழுகையை கலாவான தொழுகையை மக்ரூஹான நேரத்தில் தொழுகுவது கூடாது. ஏன் பை, ஒவ்வொரு நேரமும் காமிலான நேரம், ஃபஜ்ருடைய நேரம், இப்போ அது கேட்டோன்னா அது வேறு பிரச்சனையாக இருக்கும். ஃபஜ்ருடைய நேரம் எது, ஸுஹருடைய நேரம் எது, சரி யாராவது கேட்க நீங்கள் சொல்லுமா, ஸுஹருடைய நேரம் எது சொல்லுமா. சூரியன் இந்த பதில் சரியானதா? அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி படிக்கு சரியானதா? அதைத்தாங்க அவரும் சொல்கிறாரு, நீங்கள் கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறீங்க. கிதாபுடைய இபாரத்துக்கு தவறானது. சும்மா சொல்லிக்கலாம், ஒரு பொருளுடைய நிழல் 2 மடங்கு ஆகும் வரை ஸுஹருடைய தொழுகையை தொழுகலாம். ஆனால் தவறானது என்ன தெரியுமா, கிதாபில் ஒரு வாசனை எக்ஸ்ட்ரா இருக்கு. அது யார் சொல்லுவாங்க, அந்த பொருளின் அசல் நிழலை தவிர 2 மடங்கு நிழல் இருக்க வேண்டும். பை ஜாஹில் சைடில் பை ஞானிம் போயிட்டு இருக்குது. அப்போ அந்த இபாரத்தை சொல்லணும், அந்த சட்டத்தை சொன்னால் தான் நீ ஆலிம் ஷா. அதை விட்டுட்டு சொன்னால் அது ஆலிம் ஷா கிடையாது. அந்த பொருளின் அசல் நிழலை தவிர 2 மடங்கு நிழல் இருக்க வேண்டும். சரிங்களா? சரி, வெரி குட். அப்போ நான் வச்சுக்கோங்க, அப்போ ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒரு நேரம் இருக்கா இல்லையா? எனவே ஒவ்வொரு நேரமும் காமிலான நேரம், காமிலான நேரம். ஃபஜ்ருடைய நேரம் சுபஹ் உதித்ததிலிருந்து, சுபஹ் சாதிக்கிலிருந்து சூரியன் உதயமாகும் வரை.
ஜோஹரின் நேரம் அடி சாய்ந்ததிலிருந்து ஒரு நிழல் 2 மடங்காகும் வரை ஃபையுடைய நிழலை தவிர 2 மடங்கானதிலிருந்து சூரியன் மறையும் வரை, சூரியன் மறைந்து செவ்வானம் மறையும் வரை, செவ்வானம் மறைந்தது சுபு சாதிக்கு வரை அப்படிங்கிற ஒவ்வொரு நேரமும் காமிலான நேரம். அப்புறம் ஒரு ஃபுல் காமிலான நேரத்தில் தொழுகாமல் விட்ட ஒன்றை தொழுக மக்ரூஹான நேரங்கள் 3 நேரம் இருக்கா இல்லையா, அந்த நேரத்தில் தொழுவது கலா செய்வது கூடாது. ஏன்னா காமிலானதை காமிலாக நிறைவேற்றணும், காமிலானதை காமிலாக நிறைவேற்றணும், நாக்கிஸானதை நாக்கிஸாக நிறைவேற்றணும். ஆமாம் தானே? நாக்கிஸானதை காமில வேணால் நிறைவேற்றலாம், ஆனால் காமிலானதை கொண்டு போய் எது நிறைவேற்றக்கூடாது, நாக்கிஸை நிறைவேற்றிடக்கூடாது. அதனால தான் லா யஜூஸு கலாஉ ஸலாத்தி ஃபில் அவ்காத்தில் மக்ரூஹத்தி, மக்ரூஹான் நேரங்களில் தொழுகை கலா செய்வது வாஜிபில்லை. லிஅன்னஹு லம்மா வஜப முத்தலக்கன், பொதுவாக வாஜிபாகிவிட்ட போது வஜப காமிலன், காமிலாகத்தான் அந்த தொழுகை வாஜிபாகிறது. ஃபலா யஹ்ருஜு அனில் உஹ்தத்தி, அவன் பொறுப்பை விட்டும் வெளியாகாது. பியதாயின் நாக்கிசி, நாக்கிசான முறையில் நிறைவேற்றுவது கொண்டு. ஃபயஜூஸு அசரு இந்த இஹ்மாரி அதான், ஆனால் அன்றைய அசரு தொழுகையை மட்டும் சூரியன் மஞ்சனித்த நேரத்திலும் மக்ரூஹான் நேரத்திலும் நிறைவேற்றலாம். வலா யஜூஸு கலாஅன், கலாவாக செய்யக்கூடாது. ஏன்னா அன்னைக்கு அசரு தொழுகை நேரம் அந்த மக்ரூஹான நேரத்திலும் உங்களை பார்த்து சொல்லுது, டே மக்ரூ வந்துருச்சுடா தொழுகுடா அப்படின்னு சொல்லுது. அதனால் அன்றைய நாள் அசர் மட்டும் வேண்டாம் தொழுதுக்கலாமே ஒழிய முதல் நாள் அசர் தொழுகை கலாவாக இன்றைய நாள் அசருடைய மஞ்சனித்த நேரத்தில் தொழுகக்கூடாது. நினைக்கிட்டீங்களா? சரி. வானில் கருகி அபுல் ஹசன் கருகி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகிறார்கள், அன்ன மூஜபல் அம்ரில் முத்தலகி, அவங்க ஒரு கருத்து சொல்கிறாங்க. எனவே பொதுவாக அமருடைய தேட்டம் என்பது அல் உஜூப் அல் ஃபௌர், உடனே செய்யணும்ட்டாங்க. இந்த கருத்தை தான் ஷாஃபியாக்கள் எடுத்துருக்கிறாங்க. ஷாஃபியாக்கள் ஈதுல் ஃபித்ர் எப்போ கொடுக்கணும், உடனே கொடுத்துடணும். ஹஜ்ஜி எப்போ நிறைவேற்றணும், கடமையான செஞ்சிடணும். நோன்பு நியத் செஞ்சுட்டான், ஒருத்தன் 1 மாதம் நோன்பு வைக்கிறேன்னு நதிரு செஞ்சான், இப்போ நீ உடனே வச்சிடணும் அப்படிங்கிறாங்க. இதில் தான் அவங்க சொல்கிறாங்களே, நாமளும் அப்படி தான் சொல்கிறோம். ஆனால் உடனே செய்யணுங்கிறது வாஜிப் இல்லை, எப்போ வேணாலும் செய்யலாம், எப்போ வேணாலும் செய்யலாம். கருகி ரஹ்மத்துல்லாஹி அந்த கருத்தை தான் சொல்கிறாங்க. வல் ஹிலாஃபு மஅஹு ஃபில் உஜூபி, அவருடன் கருத்து வேறுபாடு உஜூபிலாக இருக்கும். வலா ஹிலாஃப அன்னல் முசாரஅத இலல் இத்மாரி, ஏவப்பட்டதை சீக்கிரமாக செய்தல் என்பது மந்தூபுன் இலைஹா, அதன் பக்கம் ஆசை கொள்ளப்பட்டது முஸ்தஹப்பானதுங்கிறதுல எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. தக்சீமுல் வக்த், இப்போ முத்தலக்குல் வக்து இன்னொன்று முக்கையதுல் வக்துன்னு சொன்னாங்களா இல்லையா, அந்த வக்தை 2 வகையாக பிரிக்கிறாங்க. வக்துன்னு சொன்னாங்களா இல்லையாம்மா, முக்கையதுல் வக்து இன்னும் வரல. முக்கையதுல் வக்து வந்துருச்சுல்ல. வம்மல் வக்தித்து, இன்னொன்று என்ன, வக்திடப்பட்டது. மற்ற ஒரு சிலது இருக்குது நேரம் அப்படியே கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. தொழுகைக்கு நேரங்கள் இருக்கிறது, தொழுகைக்கு நேரம் குறிப்பாக்கப்பட்டிருக்கிறது, இந்த நேரத்துலேருந்து இந்த நேரத்துக்குள்ளே தொழுதரணும் அப்படின்னு முத்தலகுல் வக்து, இன்னொன்று முக்கையதுல் வக்தா இருக்குது. இந்த வக்து இடப்பட்டது இருக்கா இல்லையா, இதை 2 வகையாக பிரிப்பாங்க. ஒன்று லர்ஃபாக இருக்கும், இன்னொன்று மியாராக இருக்கும். லர்ஃப்னா என்ன, ஒரு பாத்திரத்தில் முட்டை உள்ளது, இது லர்ஃப். பாத்திரத்தில் முட்டை உள்ளது. இப்போ உங்களுக்கு தெரியுமா சொல்லுங்க, டெஸ்கின் மீது கிதாப் உள்ளது. எந்த இடத்துல இருக்குது, இந்த இடத்துல இருக்குது, இந்த இடத்துலையும் இருக்கலாம், இந்த இடத்துலையும் இருக்கலாம், இந்த இடத்துலையும் இருக்கலாம், இங்கேயும் இருக்கலாம், இங்கேயும் இருக்கலாம், எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம் இல்லையா. அதே மாதிரி துஹர் தொழுகையை நீ தொழுக வேண்டும், எங்கே எப்போ தொழுகணும், அந்த வக்தில் எந்த நேரத்தில் வேணாலும் தொழுகலாம். 12:25 இருந்து 4:15 வரைக்கும்
நீ அந்த வக்துக்குள்ள எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் அந்த லுஹர் தொழுகையை தொழுது கொள்ளலாம். 3 மணிக்கு தொழலாமா? தொழலாங்க. 2:45 தொழலாமா? அப்பயும் தொழுலாங்க. 4:10 தொழலாமாங்க? அப்பயும் தொழுலாங்க. சொல்லாம இல்லைங்களா? எப்போ வேண்டுமானாலும் தொழுது கொள்ளலாம். இன்னொன்று இருக்கு, இதுக்கு பேர் லர்ஃப். இதுக்கு பேர் என்னமா? லர்ஃப். லர்ஃப். இன்னொன்று இருக்கு மெய்யார். கரெக்டாக நூல் பிடிச்ச மாதிரி இருக்கும், 1 நிமிஷம் எக்ஸ்ட்ரா இருக்காது. நோம்பு மாதிரி. நோம்பு எப்போங்க ஸ்டார்ட்டு? சுபு சாதிக்கலப்பா. சகர் நேரத்தில் ஸ்டார்ட் ஆகுது. சகர் நேரத்தில் சாப்பிட்றது ஸ்டார்ட் ஆகுது. நோம்பு எப்போ ஸ்டார்ட்டு? ஃபஜ்ர் சாதிக், சுபஹ் சாதிக்கில் ஸ்டார்ட் ஆகுது. எப்போ முடியுது? எப்போ முடியுது? சூரியன் மறைந்தவுடன். இந்த இடைப்பட்டத்தில் எவ்வளோ நேரம் நோன்பு வைக்கணும்? நடுவில் கொஞ்ச நேரம் நோன்பு போட்டணுமா? ஃபுல் நேரம் நோன்பு வைக்கணும். மெய்யார். கரெக்டாக இபாதத்துக்கான நேரமும் அந்த இபாதத்தும் நூல் பிடிச்ச மாதிரி இருக்கு. ஒரு வினாடி கூட முந்தலை நித்தலை. இது மெய்யார். இப்படி 2ஆக பிரிக்கிறாங்க பாருங்க. அம்மல் வக்தித்து நவ்ஆனி, வக்திடப்பட்டது 2 வகை இருக்கிறது. நவ்உன் யகூனுல் வக்து லர்ஃபன், ஒன்று லர்ஃபா இருக்கும் லில் ஃபஅலி செயலுக்கு. ஹத்தா லா யுஷ்தரது இஸ்திஆபு குல்லல் வக்தி பில் ஃபஅல், அந்த வக்து அந்த நேரத்தை அடைய வளைந்து இருக்காது. அந்த செயல் அந்த நேரத்தை அடைய வளைந்து இருக்காது. ஜொஹர் நேரம் முடிச்சு இருக்கா? இல்லை, ஏதாவது ஒரு நேரத்தில் தொழுதா போதும். கஸ்ஸலா, தொழுகையை போல. சரி, இப்போ எப்போ லர்ஃபா இருக்கோ அதுக்குன்னு சில சட்டங்கள் இருக்குது. என்ன? எப்போ லுஹர் தொழுகையை அந்த நேரத்தில் தொழுகலாம். 12:15 4:15 வரைக்கும் லுஹர் தொழுகையை தொழுகலாம் அப்படின்னு சொன்னோமோ, அப்போ நல்லா நான் வச்சுக்கோங்க, லுஹர் அல்லாத வேற தொழுகையும் அதில் தொழுகலாம். நஃபில் தொழுகலாம், பல கலாக்களை தொழுகலாம், எதை வேண்டுமானாலும் தொழுகலாம். இல்லையா? எந்த தொழுகை வேண்டுமானாலும் எந்த நேரத்தில் நிறைவேற்றலாம் தம்பி? சொல்லுமா? லுஹர் தொழுகை நேரத்தில் நிறைவேற்றலாம். சரியா? சரி. அப்போ எந்த தொழுகை வேணாலும் நிறைவேற்றலான்னு எப்போ வந்துருச்சோ, ஒவ்வொரு தொழுகைக்கு நீ தக்பீர் கட்டும் போதும் கட்டாயம் நியத்து தேவை. கட்டாயம் நீயத்து தேவை. இப்போ லுஹருடைய நேரம் 1 மணி. இப்போ அல்லாஹ் அக்பர் தக்பீர் விட்டுரு. என்னையா தொழுது? சும்மா 4 ரக்காத் தொழுதேன். அப்புறம் 4 ரக்காத் தொழுகிறேன். அல்லாஹ் என்னையா தொழுது? 4 ரக்காத் தொழுதேன். எதையா ஃபரது? எதையாவும் நல்லா ஃபரதாக வச்சுக்கிட்டேன், எதையாவும் நான் வாஜிபாக வச்சுக்கிட்டேன் அப்படின்னா எல்லாம் சேர்ந்து நஃபிலாக போயிடும். ஃபரதை நிறைவேற்றாதவனா ஆகிவிடுவாய். அப்படி கட்ட முடியாது, அப்படி செய்ய முடியாது. எப்போ எதை வேணாலும் செய்யலான்னு வந்துருச்சோ, அப்போ நீ எதை செய்ய போகிறேங்கிற நியத்து வேணும். சட்டம் வந்துருச்சா? லர்ஃப் ஆகும்போது சட்டம் வரும். புரிஞ்சா இல்லையா தம்பி? கட்டாயம் என்ன தேவை? நியத்து தேவை. சரிங்களா? பாருங்கள். வமின் ஹுக்குமி ஹாதன் நௌஇ, இந்த வகையின் சட்டத்திலிருந்தும் இருக்கிறது. அன் உஜூபல் ஃபஅலி ஃபீஹி, அதிலே அந்த செயல் வாஜிப் என்பது லா யுனாஃபி உஜூப ஃபஅலின் ஆஹர ஃபீஹி, அதில் வேறொரு ஃபஅலை வாஜிபாக்குவதற்கு முரண்படாது. வேறொரு ஃபஅல் வாஜிபாக்கலாம். இப்போ உதாரணமாக நம்ம இலியாஸுக்கு ஒரு காரியம் நிறைவேறலை, எல்லாம் இந்த காரியம் நிறைவேறிடுச்சுன்னா இன்றைக்கி அஜத்துக்கு பாடத்துக்கு வந்தால் அடிப்பேன்னு சொல்கிறாரு. எல்லாம் இன்றைக்கி அஜத்தே வராமல் போயிட்டாருன்னா எல்லாம் உனக்கு லுஹர் நேரத்தில் 4 ரக்காத் தொழுகிறாங்களான்னு நீ செஞ்சுட்டார். எனவே இப்போ அவருக்கு அதை வாஜிபாயிடுச்சா இல்லையா? நதிர் செஞ்சு வாஜிபாயிடுச்சு இல்லை? லுஹர் நேரத்தில் தொழுகலாமா? அதை தொழுகலாம். ஆனால் தொழுகும்போது நதிருடைய நேர்ச்சை தொழுகையை தொழுகிறேன். நேர்ச்சை லுஹர் தொழுகையும் தொழுகலாம், லுஹர் அல்லாஹ் தொழுகையும் நேர் செஞ்சுக்கலாம். வாஜிப் ஒரு வாஜிப் இருக்கவே இன்னொரு வாஜிபை நேர்ச்சை செய்து கொள்ளலாம். ஏன்? வக்து லர்ஃபா இருக்கு. வக்து லர்ஃபா இருக்கு. இங்கே ஒரு கிதாப் இருக்குது, இங்கே ஒரு கிதாப் வைக்கலாமா இல்லையா? வைக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஹத்தா லவ் நதர் ஐ யுஸல்லா கதா வகதா ரகஅத்தன் ஃபி வக்தில் லுஹர், லுஹருடைய நேரத்தில் வேறு தொழுகைகளை தொழுகிறேன் நியத் செஞ்சா லஸிமஹு, அவன் மீது கட்டாயம். ரெண்டாவது பாருங்க, வமின் ஹுக்மி அன்ன உஜூப ஸலாத்தி ஃபீஹி
அதில் தொழுகை வாஜிப் என்பது லா யுனாஃபி சிஹத சலாத்துன் உஹ்ரா ஃபீஹி, அதில் வேறு தொழுகை தொழுகுவதற்கு முரண்படாது. ஒரு ஆள் சுன்னத் தொழுகிறேன் தக்பீர் கட்டி ஜொஹர் தொழுகைக்கு முன் சுன்னத் தொழுகிறேன் தக்பீர் கட்டி அது பாட்டு சூரத்துல் பக்ரா ஓதி சூரத்துல் ஆல இம்ரான் ஓதி அப்படியே நீட்டி நிமிர்ந்து மெதுவாக தொழுது அஸ்ஸலாமு அலைக்கும்னு சலாம் கொடுக்குது. எப்போ ஜொஹர் தொழுகைக்கு சலாம் கொடுக்குறாரு, அவர் அசர் பாங்க சொல்கிறார் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர். இப்போ அந்த மாதிரி செய்ய வாய்ப்பு இருக்கா? செய்யலாம். ஏன்? அது கருப்பு. நீ தொழுதாச்சு, நீ தொழுகாதாச்சு. லவ் ஷகல ஜமீஅ வக்தல் துஹரி, லுஹருடைய எல்லா நேரத்திலேயும் கைரி லுஹர் அல்லாததை ஒருவன் ஈடுபட்டாலும் யஜூசு ஜாயிஸாகும். மமின் ஹுக்குமி அதன் சட்டத்திலும் இருக்கிறது. அல்லாஹ் தஅத்தால் மஅ்மூர பிஹி, எதை ஏவப்பட்டதோ அதை கொண்டு வர மாட்டான். இல்லா பினியத்தின் முஅய்யனா, குறிப்பிட்ட நீயத்தை செய்யணும். ஜொஹர் தொழுகிறேன்னா ஜொஹருடைய ஃபரதை 4 ரக்காத்தை தொழுகிறேன் நீயத் செய்யணும். லிஅன்ன கைரஹு, ஏனெனில் அது அல்லாதது லம்மாக்கான மஷ்ரூஅன் ஃபில் வக்தி, எப்போ அந்த நேரத்தில் வேற எதையும் செய்யலான்னு ஆயிருச்சோ லா யதஅய்யன், ஒன்று குறிப்பானதாக ஆகாது. வஹுவ பில் ஃபஅல் வைந்தாக்கல் வக்து, அந்த நேரம் நெருக்கடியானது ஆகிட்டாலும் சரி, ஏன்னா எதை வேணாலும் கொண்டு வரலாம். இல்லையான்னா யாத்திபாரன் நீயத்தி பியாத்திபாரில் மசாஹிம், நீயத்தின் யாத்திபார் என்பது நெருக்கடி இருந்தால்தான், இங்கே நெருக்கடி இல்லை. பகது பகையத்தில் முசாஹமத்து இந்த தீக்கில் வக்தி, நேரம் நெருக்கடியாக இருக்கும்போது அந்த முசாஹமத் நெருக்கடி இருக்கிறது என்ற போதிலும் தேவையில்லை. காரணம், அந்த நேரத்தில் வேற எதையும் நிறைவேற்றுவதற்கு அவனுக்கு உரிமை இருக்கு. இது எப்போ தான் பை மெய்யார் லர்ஃபாக இருந்தால். இதுவே நேரம் மெய்யாராக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நேரம் எப்படி இருக்கு, தொழுகை நோம்பு மாதிரி கரெக்டாக இருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா உதாரணமாக நோம்பு மாதிரி இருக்கா இல்லையா, இந்த நோம்புல ஒருத்தர் ரமலானுடைய முதல் நாள் நோன்பு வைக்கிறேன் நியத் செஞ்சாலே போதும், அதை ரமலான் நோம்பாயிரும். நீங்கள் ஃபரது நியத் செய்யணும்னு அவசியமே இல்லை. அவ்வளவு ஏன், திடீர்னு தௌஃபீக் ஒரு நியத் செஞ்சுட்டார், தௌஃபீக்கு ஒரு நியத் செஞ்சுட்டார், யாரெல்லாம் இந்த காரியம் நடந்துச்சுன்னா நான் ரம்ஜானுடைய முதல் 10 நாள் நோன்பு வைக்கிறேன்டா அப்படின்னு நியத் செஞ்சுட்டார். அல்லது ரமலானுடைய முதல் பிறை என்று நோன்பு வைக்கிறேன்டா அப்படின்னு நியத் செஞ்சுட்டார். இப்போ ரம்ஜானுடைய முதல் பிறை அன்னைக்கு நதிர் நோன்பு வைப்பாரா ஃபரல் நோன்பு வைப்பாரா? ரெண்டையும் ஒன்றா வச்சிடலாம். செம்மாலியா எவை அதான் ஒன்றுக்குள்ள ஒன்று கலந்து விட்டுருவான். எதை வைப்பார்? அவர் என்ன பண்ணார், முடியாது இந்த நான் நியத் செஞ்சது தான் அப்படின்னு நான் நதிர் நோன்பை வைக்கிறேன் அப்படின்னு நியத் செஞ்சார்னு வச்சுக்கோங்க. இப்போ நதிர் நிலை நடக்காது, ஃபரல் தான் நடக்கும். ஆட்டோமேட்டிக்காக ஃபரல் போயிடும். ஏன்னா ரமலான் முதல் பிறை அன்று ரமலான் நோன்பை தான் நீ வைக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வால் நிர்ணயிக்கப்பட்டது. அல்லாஹ் நிர்ணயித்ததை மாற்றக்கூடிய ஆற்றல் நமக்கு இல்லை. அதனால் இவர் நதிர் நோன்பு வைக்கிறேன்னு வச்சாலும் எதுதான் நிகழும்? ரமலான் நோன்பு தான் நிகழும். ஒரு ஐடியா இருக்கு. அன்னைக்கு அவர் அன்னைக்கு கிளம்பி வெளியூர் போயிட்டார், கிளம்பி தூர ஊருக்கு போகலான்னு கிளம்பிட்டார், கொடைக்கானல் போகலான்னு கிளம்பிட்டாருன்னு வச்சுக்கா. இப்போ சஃபரில் இருக்கார். சஃபரில் இருக்கும்போது ஃபரலான் நோன்பு கடமை இல்லை பாருங்க. இப்போ அவர் நதிரையும் வைக்கலாம், ஃபரலான் நோன்பு வைக்கலாம், எதை வேணாலும் வைக்கலாம். ஆனால் எதையாவது ஒன்று வைக்கிறது வந்து நியத்து வேணும். எதை வச்சிங்க நியத்து வேணும். ஒரு கால் நதிரை நியத்து செய்யலைன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபரதாயிரும். ஏன்னா அல்லாஹ் நிர்ணயிச்சது. மாற்றணும்னா இவர் மாற்றணும், நான் நதிர் நியத்து செய்கிறேன் அப்படின்னு மாற்றணும். சட்டம் வழங்குதா தம்பி? சரிங்களா? நவுசானி மாயக்கூன் வக்து மியாரன் வதாலிக்க மிசுலு சௌமி, நோன்பை போல ஃபஹின்னஹு யதகத்தரு பில் வக்தி, அது வக்தை கொண்டு அப்படி நிர்ணயிக்கப்பட்டிருக்கும். வஹு அல் யௌம், அது அதனுடைய நாள் பகல். மமின் ஹுக்குமி, இதன் சட்டத்திலிருந்தும் இருக்குது. அன்ன ஷரஅ, ஷரீஅத் இதா ஐயன லஹு வக்தன், அதற்கென்று ஒரு நேரத்தை ஷரியத்து குறிப்பாக்கிருச்சுன்னா லா யஜிபு கைருஹு ஃபீ தாலிகல் வக்தி,
அந்த நேரத்தில் அது அல்லாதது வாஜிபாகாது. வலா யஜூஸு அதாஉ கைருஹு ஃபீஹி, அதிலே அது அல்லாததை நிறைவேற்றுவதும் ஜாயிஸ் இல்லை. எனவே தான் அன்ன சஹீஹல் முகீம, ஒரு முகீமாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் லவ் அவுக அம்சகஹு ஃபீ ரமதான் அன் வாஜிபின் ஆகர, ரமதான் மாதத்தில் வேறு ஒரு வாஜிபை அவன் நியத்து செய்தால், உதாரணமாக நதிரு செஞ்சது, அல்லது போன வருஷம் விட்ட ரமதான் நோன்பு, போன வருஷம் விட்ட ரமதான் நோன்பு இந்த வருஷம் வைக்கிறேன் நியத் செய்து கொள்கிறேன் அப்படின்னு செஞ்சுட்டா யகவு அன் ரமதான லா அம்மா நவா, யகவு அன் ரமதான, ரமதானை தொட்டும் நிகழும், லா அம்மா நவா அவன் நாடியது நிகழாது. சரிங்களா? சரி. எப்போ வைதா இந்த பால் மசாஹிமு ஃபில் வக்தி, வக்திலே குளறுபடிகள் இல்லை என்று ஆனபொழுது சகத்த இஷ்டிராது தாயின், அந்த குறிப்பாக்க வேண்டும் என்ற ஷருத்து இப்போ இல்லை. குறிப்பாக்க வேண்டும் என்ற ஷருத்து எதில் இல்லை? ரம்ஜான் நோம்புல கிடையாது. நீங்கள் நோம்பு வச்சுக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். ரம்ஜான் நோம்புலாம் எது தேவையில்லை. நவைத்து சௌமகத்தின் அன்னகதாயி ஃபரதி ரமதானா ஆதி சனத்தில் இல்லாஹி தாலா ஒவ்வொரு நாளும் சொல்லணும்னு ஹனஃபியில் சட்டம்லாம் இல்லை. ஒவ்வொரு நாள் நீ நோன்பு வச்சுட்டே போனாலும் அது பாட்டு வந்துக்கிட்டே இருக்கும், முடிஞ்சு வச்சா அவ்வளோதான். நீங்கள் தொழுகாலே நீங்கள் நோன்பு வச்சாலே அதுதான், வேற கிடையாது. சரிங்களா? பைனதாலிக்க கதகி மசாஹனதி, நீயத்து செய்யணும்னு சொன்னது எதுக்காகனா குளறுபடி இருக்கிறது, இதை வைக்கிறானா அதை வைக்கிறானா, இதை செய்கிறானா அதை செய்கிறானா அப்படின்னு தெரியாமல் இருக்கிறதுக்கு தான் நீயத்து வேணும். ஆனால் இந்த இடத்துல குளறுபடி இல்லை, அதனால் வலா. ஆனால் வலா யூஸ் கொடுத்தா அசலும் நீயத், அசலு நீயத்து விழுகாது. அசலில் நோன்பு வைக்கிறேன் நீயத் செய்யணும், குறைஞ்சபட்சம் என்ன நீயத் செய்யணும், அதை ஃபரதா நோன்பு வைக்கிறனோ நஃபிலான அந்த நீயத்து தான் தேவையில்லை. ஆனால் என்ன நீயத்து வைக்கணும், நோன்பு வைக்கிறேன் அப்படின்னு நீயத்து வைக்கணும். சில பேர் அம்மாட்ட கோச்சிக்கிட்டு ஒரு நாள் சாப்பிடாமல் இருப்பானுங்க. அம்மாட்ட கோச்சிக்கிட்டு அத்தாட்ட திட்டாரு, அத்தா அடிச்சு விட்டாரு அப்படின்னு ஒரு நாள்லாம் சாப்பிடாமல் இருப்பாங்க. இருந்திருக்கீங்களா அந்த மாதிரி? வேகமாக தலையிட்டார் இருந்திருக்கீங்களா? ஒரு நாள்லாம் சாப்பிடாம போமா சாப்பாடே வேணாமா அப்படின்ட்டு இருப்பாங்க. எனவே என்ன இப்போ அது நோம்பாயிருமா? பச்சை தண்ணி கூட குடிக்கல, ரூமுக்குள்ளே கதவை சேர்த்துட்டு உட்காந்துருக்காங்க, நோம்பாயிருமா? நோம்பா. ஏன்? அசல் நீயத்து இல்லை. குறைஞ்சபட்சம் அசல் நீயத்தாவது, அசல் நீயத்து இருந்தால் நோம்பாயிரு. நான் இன்னும் நோன்பு வைக்கிறேன் அப்படின்னு இருந்தால் நோம்பாயிரு. அசல் நீயத்தே இல்லைன்னா நோம்பாக. புரியுதுதா? வலா யஸ்குத்து அசலு நீயத், அசலு நீயத்து விலகாது. இல்லை அண்ணல் இம்சாக்க, ஏனில் வெறும் தடுக்குதல் என்பது லாயசீரு சௌமன், நோம்பாக ஆகவே ஆகாது. இல்லா பி நீயத்தி, நீயத்தை கொண்டே தவிர. ஃபைன சௌம, ஏனில் நோன்பு என்பது ஷரஅன் ஷரியத்தில் ஹுவ அல் இம்சாக்கு அனில் அக்கலி வ ஷுர்பி வல் ஜிமாஇ நஹாரன் மஅன் நீயத்தி, சாப்பிடுதல் குடிக்குதல் ஜிமா செய்தலை நீயத்துடன் பகல் நேரத்தில் விடுதல், இதுக்கு பேர் தான் நோன்பு. இதுக்கு பேர் தான் என்ன பை? நோன்பு. புரிஞ்ச பை? நம்ம இலியாஸ் மௌலானா நான் நைட்டு 10 மணிலேருந்து என் மனைவி பக்கத்துலேயே போக மாட்டேன், சாப்பிடவும் மாட்டேன், குடிக்கவும் மாட்டேன் அப்படின்னு நீயே செஞ்சுட்டாருன்னா நோன்பு வச்சவர் ஆயிடுவார? நோன்பு வச்சவர் ஆக மாட்டார். ஏன்? அதுதான் டெய்லி அப்படி தான் இருக்குது. நைட் 10 மணிக்கு படுக்கும்போது சாப்பிட்டா இருக்கீங்க, குடிச்சிட்டா இருக்கீங்க, கொண்டாடி கொடுத்துட்டா இருக்கீங்க, இப்போ டெய்லி நைட் நோன்புன்னு சொல்லலாமா? சொல்லலாம் முடியாது இல்லையா? பகலில் தான் நோன்புங்கிறது. அதுக்கு நீயத்து வேணும். அதுக்கு என்ன வேணும்? அசலு நீயத்து வேணும். வைலம் யுஐயின் ஷராலஹு வக்தன், ஷரியத் அதற்கென்று ஒரு வக்தை குறிப்பாக்கவில்லை எனில் ஃபைன்னஹு லா யதஅய்யனுல் வக்து லஹு பிதஅயீனில் அப்தி, அப்துடைய தாயினை கொண்டு அதற்கென்று ஒரு வக்து குறிப்பாக ஆகாது. என்ன சொன்னாங்க? அல்லாஹ் ஒரு நேரத்தை குறிப்பாக்கிட்டா அதை நீ மாற்ற முடியாது. அல்லாஹ் அதற்கென்று ஒரு நேரத்தை குறிப்பாக்கலேண்டா அதை ஓ இஷ்டத்துக்கு குறிப்பாக்கிக்கவும் முடியாது. ரெண்டு விலங்குறியா? அல்லாஹ் ஒரு நேரத்தை குறிப்பாக்கிட்டா நம்ம இஷ்டத்துக்கு மாற்றவும் முடியாது. ரமதான்ல ரமதான் தான். அல்லாஹ் ஒரு நேரத்தை குறிப்பாக்கவே இல்லை. இப்போ கதானம் வைக்கணும், கதானம் எப்போ வைக்கலாம்? எப்போதான் வைக்கலாம். இதுக்கு இவ்வளோ ஒரு நேரத்தை குறிப்பாக்கிறார்.
போன வருஷம் ரம்ஜான் உடம்பு சரியில்லாமல் போய் 10 நோன்பு வைக்கல, வரக்கூடிய பிப்ரவரி 5ஆம் தேதி நான் நோன்பு வைக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டாரு, குறிப்பாக்கிட்டார். இப்போ கரெக்டாக பிப்ரவரி 5ஆம் தேதி அந்த ஃபர்லா நோன்பு தான் வைக்கணுமா? அன்னைக்கு வேற ஒரு நஃபிலா நோன்பு வைக்கலாமா இல்லையா? தாராளமாக வைக்கலாம். நீயச்சு நல்லா நான் வச்சுக்கோங்க, அல்லாஹ் குறிப்பாக்கிய இடத்தில் வேறொன்றை ஒரு குறிப்பாக்க முடியாது. அல்லாஹ் ஒரு இபாதத்துக்கு நேரம் குறிப்பாக்கலேண்டா இவரும் அதற்கென்று ஒரு நேரத்தை குறிப்பாக்கி கொள்ள முடியாது. இவரும் அந்த நேரத்துக்குன்னு இவரா ஒன்று தம்மேல தானா இந்த நேரத்தில் செய்வேன் அப்படின்னு குறிப்பாக்கி கொள்ள முடியாது. குறிப்பாக்கி வச்சுக்கிட்டாலும் அந்த நேரத்தை வேலை செய்யலாம். இப்போ பிப்ரவரி 5ஆம் தேதி நான் போன வருஷம் விட்ட ரமதான் கதாவை நீயே செய்கிறேன், நோன்பு வச்சிடலாம் அப்படின்னு இருந்தீங்க. யதார்த்தமாக அன்றைக்கி நோன்பு வைக்க முடியல, அல்லது நோன்பு வச்சிங்க, ஆனால் அஜத் சொன்னாங்க நஃபிலா நோன்பு வச்சுக்கப்பா இன்னைக்குன்னாங்க. நஃபிலா நோன்பு வச்சுங்க. ஒன்று அல்லாஹ் தாலா இங்கே பாரு, நீ ஃபரதா நோன்பு வைக்கிறேன்னு தான் சொன்னேன், இப்போ நஃபில் வச்சுருக்க, அதனால் எனக்கு நோன்பு ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான் அல்லாஹ் தாலா. அப்படிலாம் அல்லாஹ் சொல்ல போகிறது இல்லை. அதனால் நஃபிலையும் வைக்கலாம். அல்லாஹ் கடமையாக்காத நாமெல்லாம் கடமையாக்க முடியாது. அதான் சொல்கிறாங்க பாருங்க, இதான் லம் யுஅய்யன் ஷரஉ லஹு வக்தன், ஷரியத் அதற்கென்று ஒரு நேரத்தை குறிப்பாக்கவில்லை எனில் ஃபைன்னஹு லா யதஅய்யனுல் வக்து லஹு பிதஅய்யினில் அப்தி, அடியானுடைய தஅயீனை கொண்டு அதற்கு நேரம் குறிப்பாகாது. ஹத்தா லவ் ஐயனல் அப்து ஐயாமன் லி கலாஇ ரமதான, ரமதானுடைய கலாவுக்கென்று ஒரு அடியான் தனக்கென்று ஒரு நாளை குறிப்பாக்கினாலும் லா யதஅய்யனு ஹிய லில் கலாஇ, கலாவுக்கென்று அது குறிப்பாகாது. வயஜூசு ஃபீஹா ஸௌமுல் கஃபாரதி, அந்த நேரத்தில் சௌமு கஃபாரா நோன்பு வைக்கலாம், வன் நஃபிலையும் வைக்கலாம், வயஜூசு கலா ரமதானையும் வைக்கலாம், ஃபீஹா வகைரிஹா, அதெல்லாம் எதை வேணாலும் வைக்கலாம். ஒமின் ஹுக்குமி ஆதன் நவ்இ, இந்த நோவுடைய சட்டம் என்ன, எப்போ தாயினாக்கப்படலையோ எப்போ வேணாலும் வைக்கலாமோ அந்த நோன்பு வைக்கும் போது கட்டாயம் நாம தாயின் செய்யணும். லர்ஃப் மாதிரி ஆகும். அல்லாஹ் தாயின் செய்யலைன்னா நோன்பு வைக்கும் போது நாம தாயின் செய்யணும். இன்னைக்கு இந்த நோன்பு வைக்கிறேன்னு நியத்து வைக்க வேண்டும். வமின் ஹுக்கும் யாதனவி அன்னஹு யுஷ்தரது தயீனு நியதி, நியத்து குறிப்பாக்குவது ஷரத்திடப்படும். லி உஜூதில் முசாஹமி, குளறுபடி இருப்பதற்காக. இந்த நோன்பு வைக்கிறானா அந்த நோன்பு வைக்க போறியா, அதை வைக்க போறியா, நதிர் செஞ்சதை வைக்க போறியா, நஃபில வைக்க போறியா, ஃபரதை வைக்க போறியா, எதை வைக்க போற தெரியல. அப்போ நியத்து வேணும். சும்மலில் அபுதி, பிறகு அடியானுக்கு இருக்கிறது யூஜப ஷையன் அலா வக்திஹி, ஒரு அவனின் மீது அவனை வாஜிபாக்கி கொள்ளலாம். முவக்கத்தன், நேரம் குறிப்பாக்கப்பட்ட இபாதத்தையும் உன் மேலே வாஜிபாக்கலாம். வகைர முவக்கத்தன், நேரம் குறிப்பாக்கப்படாத இபாதத்துகளையும் உன் மேல் நீங்கள் வாஜிபாக்கிக்கலாம். ஆனால் வரைசலகு தகையீர் ஹுக்குமு ஷர, ஷரியத்துடைய ஹுக்குமை மாத்திர உரிமை உங்களுக்கு இல்லை. நேரம் குறிப்பாக்கப்பட்ட இபாதத்துகள் இருக்கா இல்லையா, அதையும் உங்கள் மேல் நீங்களே வாஜிபாக்கலாம், நதிர் செஞ்சுக்கலாம், நேச்சர் செஞ்சுக்கலாம். அதே மாதிரி நேரம் குறிப்பாக்கப்படாத இபாதத்துகள் இருக்கா இல்லையா, அதையும் உங்கள் மேலே உங்களுக்கு நீங்களே வாஜிபாக்கிக்கலாம். ஆனால் நீங்கள் நதிர் செஞ்ச ஒன்றுக்காக வேண்டி ஷரியத்து எதை குறிப்பாக்கி இருக்கிறதோ அதை அவன் மாற்ற முடியாது. அதான் நான் சொன்னேன். ஒரு ஆள் என்ன நீங்கள் செஞ்சார் தௌஃபீக், இந்த காரியம் நடந்துருச்சுன்னா ரம்ஜான் 1 அன்னைக்கு நோன்பு வைக்கிறேன் நீங்கள் செஞ்சாலும் ரம்ஜான் 1 அன்னைக்கு அது நிகழாது, ஃபரல் தான் நிகழும். மிசாலு இதான் நதர ஐ யுசூம யோமம் பிஐனிஹி, ஒரு நாள் நோன்பு வைக்கிறேன் நியத் செய்தான், லசிமஹு தாலிக, அன்றைய நாளில் அவன் அதை வைத்தாக வேண்டும். வலவு சாமஹு அன் கலாஇ ரமதான அன் கஃபாரத் யமீனிஹி, ஆனால் அந்த நாளில் கொண்டு போய் ரமதான் கலாவை நியத் செய்கிறான் அல்லது கஃபாராவை நியத் செஞ்சானா ஜாஸ ஜாயிஸாகும். என்ன ஷர ஜாலல் கலா முத்தலக்கன், எனவே ஷரியத்து கலாவை முத்தலக்காக ஆக்கி இருக்கிறது. ஃபலாய தமக்கன் அப்து மின் தகையிரிஹி பி தகையிரி பிகைரி தாலிக்கல் யோம், அது அல்லாத நாளை கொண்டு குறிப்பிட்ட ஒரு நாளை கொண்டு கைதிடுவதற்கு அடியான் சக்தி பெற மாட்டான். இப்போ ஒரு கேள்வி கேட்குறாங்க, அப்போ நம்ம இஷ்டத்துக்கு நோன்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. நோன்பு நம்ம ஏதாவது நாளில் வச்சோம்னா தாயின் செய்யணும்னு சொல்கிறீங்க. ஆனால் ரமதானில் போய் ஒருத்தர் நஃபில் நோன்பு நியத் செய்கிறான், ரமதானில்
காலையில் எழுந்திரிச்சு இன்று நஃபிலா நோன்பு வைக்க நியத் செய்கிறேன் அப்படின்னு நியத் செஞ்சால் ஃபரல் நிகழ்வுன்னு சொல்கிறீங்களே, அது எப்படி? அதான் முதல்ல பதில் சொல்லியாச்சு. என்ன பதில்? அல்லாஹ் குறிப்பாக்கியது. அல்லாஹ் குறிப்பாக்கியதை மாற்றுவதற்கான உரிமை நமக்கு இல்லை. பாருங்க, வலா யல்ஸமு அலா ஹாதா, இதன்படி அவசியமாகாது. மா ஒன்று, இதா சாமஹு அன் நஃபிலின், ஒரு நஃபிலான நோன்பு வைத்தால் ஹைசு யகவு அனில் மன்சூரி, நதிரை தொட்டும் நிகழ்ந்துவிடும். லா அம்மா நவா, அவன் நாடியது நிகழாது. இது ஒரு சுருக்கமான விஷயம். அதாவது அதுனா இருக்கும்போது, அயலா இருக்கும்போது அதுனாவை நாட முடியாது. அயலா இருக்கும்போது அதுனாவை நாட முடியாது. ஒரு கால் அதுனாவை நீ நாடினால் ஆட்டோமேட்டிக்காக எங்கே போயிடும்? அது அயலாவின் பக்கம் போய்விடும். அயலாவின் பக்கம் போய்விடும். இப்போ டிசம்பர் 5ஆம் தேதி எனக்கு ஒரு காரியம் நடந்துட்டா, டிசம்பர் 5ஆம் தேதி நோன்பு வைக்கிறேன் அப்படின்னு நீ செஞ்சாச்சு. டிசம்பர் 5ஆம் தேதி காலையில் எழுந்திரிச்சு நஃபிலா நோன்பு வச்சார். எனவே இந்த நஃபில் ஆட்டோமேட்டிக்காக எங்கே போயிடும்? நதிரின் பக்கம் போய்விடும். ஏன்னா அதுனாவை நியத்து வச்சா ஆட்டோமேட்டிக்காக எந்த பக்கம் போயிடும்? அயலாவின் பக்கம் போய்விடும். அந்த குறிப்பாக ஆக்கியிருந்தால் பாருங்கள், அண்ணன் நஃபில ஹக்குல் அபுதி, ஏனெனில் நஃபில் என்பது அடியானுடைய ஹக்காக இருக்கும். இது ஹுவ யஸ்தபித்து பி நஃப்ஸிஹி, அவன்தான் தன்னுடைய நஃப்ஸை அதில் புலங்குகிறான். மின் தர்க்கிஹி வ தஹ்கீகிஹி, அதை வைப்பதிலிருந்தும் விடுவதிலிருந்தும். ஃபஜாஸ அன் யுஅஸ்ஸிர ஃபஅலஹு ஃபீமா ஹுவ ஹக்குஹு, எது அவனுடைய ஹக்கோ அதில் அவனுடைய செயல் குணபாடை ஏற்படுத்துவது ஜாயிஸு. லா ஃபீமா ஹுவ ஹக்கு ஷர, ஷரியத்துடைய ஹக்கை அதிலே அவன் கலக்க முடியாது. வாலா யாத்திபாரி ஹாதல் மானா, இந்த யாத்திபாரில் தான் கால மஷாயிஹுனா, நம்முடைய மஷாயிஹ்மார்கள் சொல்லுகிறார்கள், இதா ஷரத்தா ஃபில் ஹலஇ, அதன் பொருள் சட்டம் சொல்கிறாங்க. அதாவது அல்லாஹ் குறிப்பாக்கியதை மாற்றக்கூடிய ஆற்றல் மனிதனுக்கு இல்லை. அல்லாஹ் குறிப்பாக்கியதை மாற்றக்கூடிய ஆற்றல் மனிதனுக்கு இல்லை. பாருங்க, ஒரு கணவன் மனைவியை தலாக் விடுறான். கணவன் மனைவியை தலாக் விட்டா நஃபகா சுகுனா கொடுக்கணும். நஃபகாவும் கொடுக்கணும், சுகுனாவும் கொடுக்கறது வாஜிபு. புரிஞ்சுங்களா? இதுவே 3 மாதத்துக்கான நஃபகாவும் கொடுக்கணும், செலவின காசு கொடுக்கணும், அவள் தங்குறதுக்கான வீட்டுக்கான வாடகையும் அவன் தான் கொடுக்கணும். அவன் வீட்டு தங்கிறதுக்கான ஏற்பாடு அவன் தான் செஞ்சு கொடுக்கணும். 3 மாதம் 3 மாத விடாய் காலம். இதை போய் இவன் தலாக் விட்டா, இதே அவன் குலா கேட்குறான், என்ன விட்டுறான், உங்களோட வாழ விருப்பம் இல்லை அப்படிங்கிறா. இப்போ இவர் குலா கொடுக்குறாரு. இப்போ நஃபக்கா கொடுக்க வேண்டியது இல்லை. ஏன்? அவ இஷ்டத்துக்கு தான் போகிறான். ஆனாலும் சுகுனா கொடுத்து தான் ஆகணும். சுகுனா கொடுத்தானு. ஏன் கொடுத்தானோ? அல்லாஹ்வின் கட்டளை, குர்ஆனுடைய கட்டளை, கட்டாயம் செஞ்சுத்தான் ஆக வேண்டும். சுகுனாவும் தர முடியாது போடி அப்படின்னு நீ சொல்ல முடியாது. வீட்டு வாடகை தர முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்? குர்ஆன்லேயே அல்ல வீட்டு வாடகை கொடுத்தா ஆகணும்ட்டான், சுகுனா கொடுத்தா ஆகணும்ட்டான். சரி வாங்க, அண்ணன் பாருங்க, இதா ஷரத்தா ஃபில் ஹுலஇ, ஹுலா விடும்போது 2 பேரும் ஷரத்திட்டாங்க. அல்லா நஃபகத லஹா, அந்த பெண்ணுக்கு நஃபகா இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா, வலா சுகுனா, சுகுனாவும் இல்லைன்னு சொல்லிட்டா, சகத்தத்தின் நஃபகத்து, நஃபகா விழுந்து விடும். தூன சுகுனா, என்ன விழுகாது? சுகுனா விழுகாது. ஹத்தா லா யதமக்கனு ஸௌஜு மின் இஹ்ராஜிஹா அன் பைத்தில் இத்ததி, இத்தாவுடைய வீடை விட்டும் அந்த பெண்ணை வெளியேற்றுவதற்கு கணவன் சக்தி பெற மாட்டான். இனி அன்ன சுகுனா ஃபி பைத்தில் இத்ததி, இத்தாவுடைய வீட்டிலே அவளை தங்க வைப்பது என்பது ஹக்கு ஷரஇ, ஷரியத்துடைய ஹுக்குமாக இருக்கும். ஃபலா யதமக்கனுல் அப்து மின் இஸ்காதிஹா, அதை விழுத்தாட்டுவதற்கு அடியான் சக்தி பெற மாட்டான். பிஹிலாஃபின் நஃபகதி, நஃபகாவுக்கு மாற்றமாக. மனிதனமா அமரை பாடம் முடிக்கணும்னா நிறையா இருக்குப்பா. இன்னும் 20 பக்கம் இருக்கு இந்த கிதாப்.
ஹைர் லா இலாஹ இல்லல்லா. அம்ருடைய பாடத்தில் பாதி முடிச்சிருக்கோம். இந்த அம்ரில் வந்து ஹசனுல் லி நஃப்ஸிஹி ஹசனுல் லி கைரிஹி அப்படின்னு ஒரு பாடம் இருக்குது. அப்புறம் அதா கலா அப்படின்னு ஒரு பாடம் இருக்குது. அம்ரிலேயே இந்த அதா கலா முடிஞ்சால் தான் அம்ருடைய பாடம் முடியும். சரி, அது வரைக்கும் வைங்க. இன்ஷா அல்லாஹ் தஆலா அல்லாஹ் நாடினால், அல்லாஹ் தௌஃபீக் செய்தால் அடுத்து வர முடிஞ்சால் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நடக்கும். இன்ஷா அல்லாஹ்.